نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமா. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, இன்றைய கால சூழ்நிலைக்கு ஏற்ப மிக அவசியமான ஒரு தேவையாக கருதி வழி நடத்தப்பட வேண்டிய இளைஞர் சமுதாயம் என்ற ஒரு தலைப்பு இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு உலகம் பூராகவும் சமூக கொடுமைகளும் சமூகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் விஸ்வரூபம் எடுத்து அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இதற்கு பெரும் பங்களிப்பு செய்யக்கூடியவர்களாக வாலிப இளைஞர் சமுதாயமே இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறோம். ஆளுக்கால் தெருவிலே நின்று கொண்டு என்ன இந்த பிள்ளைகள், ஆறு பெத்த பிள்ளைகள், இப்படி பிள்ளைகள் இருக்குதே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது எவ்வாறு வழி நடத்தப்பட வேண்டும், எதிர்காலம் சீரமைக்கப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன விஷயங்களை, என்ன கைங்காரியங்களை எல்லாம் நாம் கையில் எடுக்க வேண்டும் என்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமைப்பாடு உள்ளது. பள்ளிவாசல்கள், நிர்வாகங்கள், சமூக பொறுப்பாளர்கள், பெற்றோர்கள் எல்லோரும் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் என்பது தெளிவான ஒரு விடயம். மிக வேகமாக சமுதாயத்திலே இளைஞர்கள் சீர்திருத்தப்பட வேண்டும், இல்லை என்றால் நாளைய நம்முடைய ஊர் நிலை ஒரு கேள்விக்குறியாகவே அமைந்து விட போகிறது. போதை வஸ்து பாவனைகள் அதிகரிக்கிறது, எதிர்ப்பால் கவர்ச்சி, மோசமான நடவடிக்கைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. வயல்வெளிகளிலும் வீதியோரங்களிலும் பிறந்த குழந்தைகள் வீசப்பட்டிருக்கிறது. சந்திகளிலும் பொது இடங்களிலும் காதல் ஜோடிகள் உலகத்தையும் நம்மை பார்க்கக்கூடியவர்களையும் மறந்து போய் கொஞ்சி விளையாடக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. ஓடிப்போகக்கூடிய கலாச்சாரங்கள், கணவன் இருக்க இன்னொருவனோடு தொடர்பாக இருக்கக்கூடிய கலாச்சாரம், மனைவி இருக்க இன்னொருத்தியோடு ஓடி போகக்கூடிய கலாச்சாரம், இவ்வாறு அனாச்சாரங்கள் கலாச்சாரங்களாக மாறக்கூடிய சூழ்நிலை அதிகரித்து கொண்டிருக்கிறது. பொருளாதாரம் வீணாக இழந்து நம்முடைய சமுதாயம் ரொம்ப ஒரு வேதனைக்குரிய நிலைக்கு தள்ளப்படுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. எப்போது பார்த்தாலும் தூளோடு, போதைப் பொருளோடு ஒருவர் கைது, ஒருவர் பிடிக்கப்பட்டார், ஒரு இடத்தில் சுற்றி வளைப்பு என்ற ஒரு செய்தி தான் வந்து கொண்டிருக்கிறது. இலங்கையில் சிறுபான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய முஸ்லிம் மக்கள் சிறைச்சாலையிலே பெரும்பான்மை சமுதாயமாக பெயரெடுக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது. இத்தனைக்கும் நம்முடைய சமுதாயம் விழிப்புணர்ச்சி அடைந்து நாளைய பொழுதை பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாட்டுக்குள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள்.
திண்டாடுகின்றோம். என்ன செய்வது, எப்படி மாற்றுவது? இலங்கையில் இருக்கக்கூடிய ரீஹபிலிட்டேஷன் சென்டர்கள், புனர்வாழ்வு நிலையங்கள், போதை வஸ்து பாவிக்கக்கூடியவர்களை திருத்துவதற்காக கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு நிலையம்தான் ரீஹபிலிட்டேஷன் சென்டர். அந்த ரீஹபிலிட்டேஷன் சென்டர் போதாமை இருக்குது. எங்கே போனாலும் இப்போதைக்குள்ள ஒரு 3 மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரலாம். ஹவுஸ்ஃபுல் போர்டு மாடப்பட்டக்கூடிய புனர்வாழ்வு நிலையங்கள் தான் இன்றைக்கு இலங்கையிலே இருக்கின்றது. அந்த அளவுக்கு பாவனையாளர்கள் அதிகமாகி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சமுதாயத்தை மாற்றி அமைக்க வேண்டும். மதங்களை தாண்டி, இனங்களை தாண்டி, மொழிகளை தாண்டி மக்கள் சீர்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு தேவை இன்றைக்கு நம்முடைய மக்களுக்கு, இலங்கை மக்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அதிலும் பொதுவாக நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இதையெல்லாம் ஏற்கனவே களை எடுத்திருக்கிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தத்துவங்களும், இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய போதனைகளும் சமூக சீர்கேடுகள் இல்லாத நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கான அத்துணை வழிகளையும் நமக்கு தந்திருக்கிறோம். ஏதோ ஒரு இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை புறக்கணிக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் வசனங்கள் நம்மால் எடுத்து பார்க்கப்படாமல் புறந்தள்ளப்பட்ட இருக்க வேண்டும். அப்படி இருந்திருந்ததால் தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் ஒரு கேள்விக்குறியாக மாறி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதை மாற்றி அமைக்க வேண்டும். இருக்கக்கூடிய ஜெனரேஷன் பாதுகாக்கப்பட வேண்டும், பாதிக்கப்பட்டவர்கள் மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு துணிப்பொருள் தான் நமது இன்றைய தலைப்பாக இருக்கிறது. முதலிலே நம்முடைய இரண்டாவது பகுதியாக, இந்த உரையின் இரண்டாவது பகுதியாக, இருக்கக்கூடியவர்கள் வலுதடைந்து விட்டால் அவர்களை எவ்வாறு மாற்றி எடுப்பது என்ற ஒரு ஆலோசனை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வழங்கப்படும். முதலிலே இருக்கக்கூடிய இளைஞர்களை, வளரும் குழந்தைகளை எவ்வாறு நாம் பாதுகாப்பது என்பதை முதலிலே நாம் கண்ணு காணிக்க வேண்டும். 66வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனம், சூரா தஹ்ரீம் 6வது வசனம், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், தூ அம்புசக்கும் அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்தில் இருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்கிறான். ஆக இது நமக்கு ஒரு பொறுப்பான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸூலின் அன் ரஅய்யத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்கள் பொறுப்புகள் பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இந்த குழந்தைகள் நம்முடைய வாரிசுகள், இறைவன் நமக்கு தந்த அமானிதங்கள். அந்த அமானிதங்களை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் விடயத்தில் நாம் மறுமையில் விசாரிக்கப்படுவேன். அந்த மறுமையின் விசாரணையில் நாம் பொறுப்பு சொல்ல வேண்டும். ஒருவனே ஏதோ பிறந்தது வளர்ந்தது என்று இருக்கக்கூடாது, வளர்க்க வேண்டும். இன்றைக்கு குழந்தைகள் வளர்கிறது, வளர்க்கப்படவில்லை. நல்ல போசாக்கான உணவு கொடுக்கிறோம், நல்ல ஆடை கொடுக்கிறோம், ஆரோக்கியம் கொடுக்கிறோம், நல்ல ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விடுறோம், நல்ல கல்வி, பயிற்சி, விளையாட்டு எல்லாம் கொடுக்கிறோம். ஆனால் ஈமான், தக்வா அங்கு கொடுக்கப்படவில்லை. அதனால் எதிர்காலம் கேள்விக்குறியாக அந்த பிள்ளைக்கு மாறிவிடுகிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது என்பதை ஒரு சிலர் அவ்வப்போது மறந்து விடுகிறார்கள் போலும். அதனால் தான் இந்த காலத்தில் இப்படி செய்யலாமா என்ற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. அப்படி பார்க்க போனா எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வருது. முதல்ல ஆணித்தரமாக ஒரு விஷயத்தை நம்முடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த இஸ்லாமிய மார்க்கம் இன்னும் 1000 ஆண்டுகள் உலகம் இருந்தாலும் அப்போதெல்லாம் தெளிவாக வழிகாட்டக்கூடியதாக, நாகரீகமாகத்தான் இருக்கும் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். 5வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனம், சூரத்துல் மாயிதாவினுடைய 3வது வசனம், அல்லாஹ் தஆலா சொல்றான், யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த மார்க்கத்தை உங்களுக்கு இன்றோடு பூர்த்தியாக்கி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என் அருளை நான் உங்களுக்கு பூர்த்தியாக்கி விட்டேன். வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களிடம் இஸ்லாத்தை தான் மார்க்கமாக நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கம் நாகரீகம், தொழில்நுட்பம் இதெல்லாம் வளர்ந்து விஞ்ஞானம் உச்சத்தை தொட்டாலும் பொருத்தமானதாகத்தான் இருக்கும் என்பதில் இரண்டாம் கருத்துக்கு இடம் கிடையாது. கடந்த காலங்களை எடுத்து பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உள்ள காலங்களை எடுத்து பார்த்தால், மக்களுடைய கலாச்சார மாற்றங்களுக்கு ஏற்ப, சூழ்நிலைக்கேற்ப அவர்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட சுஹுஃபுகள், வேதங்கள் மாற்றப்பட்டு அடுத்த ஒரு புதிய தூதர் அந்த மக்களுக்கு புதிய மார்க்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்.
ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக இருக்கிறார். அவர் சொன்னதான் மார்க்கம், அதுதான் சட்டம், அதில் மாற்றம் கிடையாது. அல்லாஹ்வுடைய அந்த தூதருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு வாக்குறுதியை கூட அளித்து வைக்கிறான். சூரத்து நஜ்ம் 3வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வமா யன்திகு அனில் ஹவா, அவர் மனோ இச்சை பிரகாரம் பேச மாட்டார். அவர் பேசுவதெல்லாம் இன் ஹுவ வஹ்யுன் இல்லா யூஹா, அவருக்கு அறிவிக்கப்பட்ட வஹ்தான், வஹ்யத்தான் பேசுவார் அப்படின்னு சூரத்து நஜ்ம் 3-4வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டார். வஹ்யத்தான் பேசுவார், அதுல மாற்றம் கிடையாது. அதை நீங்க பின்பற்றுங்க. சூரா அல் ஹஷ்ர் 7வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. அல்லாஹ்வுடைய தூதர் எதனை கொண்டு வந்தாரோ அதை எடுத்து நடங்கள், எதனை விட்டு உங்களை தடுத்தாரோ அதை விட்டு விலகி விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு வாக்குறுதி அளிக்கிறான். அவர் கொண்டு வந்ததை எடுத்துருங்கிறான். அது கொண்டு வந்ததை எடுத்து நடங்க. சூரத்துல் அஹ்ஸாபினுடைய 26வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் போது, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த அல்லாஹ்வின் தூதரில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். மாற்று கருத்து கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுதான் சட்டம், அதுல மாற்றம் கிடையாது. நவீனம், தொழில்நுட்பம், விஞ்ஞானம் என்று என்ன உச்சத்தை நீ தொட்டாலும் நாகரீகம் என்ற பெயருக்குள் அடங்காமல் நழுவிவிடக்கூடியதல்ல இந்த மார்க்கம். இந்த மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் எல்லா காலத்துக்கும் பொருத்தமானதுதான். எல்லா ஆய்வாளர்களும் அறிவியலாளர்களும் இந்த இஸ்லாத்தின் பக்கம் இறுதியாக வந்து தஞ்சம் அடைவது கண்கூடு. எல்லா கண்டுபிடிப்பாளர்களும் இந்த இஸ்லாத்தை பார்த்து விழிப்புருவங்களை வில்லாக்குகிறார்கள். என்னடா இது ஆச்சரியமா இருக்குது, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படி ஒரு தத்துவத்தை எப்படி சொல்ல முடியும் என்று அவர்கள் வியந்து போகக்கூடிய அளவுக்கு இந்த மார்க்கம் ஆணித்தரமான உறுதியான விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். கடல் ஆய்வாளர் ரூசோ அந்த கடலுக்குள் இருக்கும் அற்புதங்களை இந்த நூற்றாண்டில் கண்டுபிடித்தார். இந்த நூற்றாண்டிலே அவர் சொல்கிறார், ஆழ்கடலுக்குள் அலைகள் அரிக்கிறது, அந்த ஆழ்கடலில் இருட்டுக்கள் இருக்கிறது, அது தட்டு தட்டாக இருக்கிறது, உள்ளே இருப்பவன் கையை நீட்டினால் கையில் உள்ள பளபளப்பு கூட அங்க தெரியாதுங்கிறான் டாக்டர் ரூசோ. அல்லாஹ் தஆலா எப்போதோ திருக்குர்ஆனிலே சொல்லிவிட்டான், இந்த ஆழ்கடல் இருள் மாதிரி தான் ஈமான் கொள்ளாதவர்களுடைய இதயம், அதற்குள்ளும் அலை இருக்கிறது. அப்ப அவன் இன்டர்னல் வேவ்ஸ், உள்ள அலை வெளி அலை என்று அவன் இருக்குதுன்னு இப்பதான் ரூச சொல்றான். திருக்குர்ஆன் அப்பவே சொல்லிட்டு உள்ளேயும் அலை இருக்கிறது என்றும். அதே மாதிரி அவன் என்ன சொல்றான்டா, பொதுவாக இந்த கையினுடைய இந்த உள்ளங்கை பகுதியும் கால் பாதமும் ஆழ்கடலுக்குள் போகும்போது பளபளக்கும். ஆனால் ஒரு 100 அடி கீழே போகும்போது இருட்டு தொடங்கும். அப்ப கையின் பளபளப்பு கண்முன்னே வைத்தாலும் தெரியாது, அவன் கையை அவனால் பார்க்க முடியாது என்றுதான் ரூசோ சொன்னான். அல்லாஹ் அதே வாசகத்தை சொல்கிறான், லம் யகத் யராஹு, அவன் கையை நீட்டினால் அந்த கையை கூட பார்க்க முடியாது என்கிறான். அந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கு வியந்து போகக்கூடிய அளவுக்கு நமக்கு மார்க்கம் சொல்லுகிறது. ஆனால் நம்மவர்கள் பார்த்தால் இன்றைய காலம், இன்றைய ஃபேஷன், இந்த உலகத்துல இப்படி இருக்கலாமா, கரண்டை காலுக்குள்ள இப்ப உடுக்கலாமா, தாடியை இப்ப வைக்கலாமா, இப்ப மதரசாவில் எல்லாம் ஓத விடலாமா, அது படிப்பறிவு வராத பிள்ளைகளுக்குரியது என்று நாங்களே மதரசாக்களை ஒதுக்கிவிட்டோம். அப்படித்தான் நம்ம நினைக்கிறது. 4 பிள்ளையில ஒரு பிள்ளை துண்டாவா இருந்தா, துடினமா இருந்தா, இவனை மதரசாவில் சேர்க்கணும் அப்படின்னு ஓடுறோம். நம்ம மதரசாவில் சேர்க்கறத நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்ப மதரசாவில் படிப்பு ஏறாதவனை சேர்க்கணுங்கிற கொள்கை நமக்குள்ள வந்தாச்சு. இப்ப முதல்ல நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, நம்ம பிள்ளைகள்ல நல்ல திறமையானவர்கள் படிக்கணும். எல்லாருமே இந்த மார்க்கத்தை படிக்கணும். கல்வி அவசியம். எந்த கல்வி? மார்க்க கல்வி ரொம்ப அவசியம். மறுமையில் பிரயோசனம் தரக்கூடிய கல்வி அந்த கல்விதான். மறுமையில் பிரயோசனம் தரக்கூடிய கல்வியை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமே, அதுல ரொம்ப தவறிட்டோம். நம்ம ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். கால் மார்க்ஸ் போன்ற தத்துவஞானிகள் எல்லாம் அவன் பார்த்த மார்க்கத்தை வைத்து அது அறிவுடைமை அல்ல, அது மூட நம்பிக்கை என்றுதான் சொன்னான். அதனால தான் கால் மார்க்ஸ் சொன்னான், the religion is the opium of the masses. மதம் என்பது மக்களை மயக்கும் மது என்றான். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பார்த்த ஐன்ஸ்டீன் போன்ற மிகப்பெரிய அறிவாளர்கள் எல்லாம், ஐன்ஸ்டீன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னான், the science without religion is lambed தான் சொன்னான். மதம் இல்லாத விஞ்ஞானம் முடமானது என்றுதான் ஐன்ஸ்டீன் சொன்னான். எல்லா விஞ்ஞானமும் ஒரு இடத்தில் தோற்று போய் நிற்கும் போது இஸ்லாம் தான் அதுக்கு வழிகாட்டுகிறது. எல்லா அறிவியலும் ஒரு இடத்தில் உறங்கி போகிறது. விஞ்ஞானத்தில் முடிவு சொல்லாத ஒரு கட்டம் இருக்கும். இதுக்கு காரணம் சொல்ல முடியாது. விஞ்ஞானம் என்றால் எக்ஷன் ரியாக்ஷன் அது இருக்கணும். நாம் பேசுறது இந்த மைக்கு வாங்கித்தான் பெரிய சத்தமா வருது.
அதான் சயின்ஸ். விஞ்ஞானம் என்பதற்கு 4 வரைவிலக்கணம்: தகவல்களை சேகரித்தல், ஒழுங்குமுறைப்படுத்தல், பரிசோதனை செய்தல், நிரூபித்தல். இதுக்குள்ள வந்தா தான் விஞ்ஞானம். அப்போ ஆக்ஷன் ரியாக்ஷன் கண்டிப்பா இருக்கணும். ஆனா இந்த கடல் அலை சயின்ஸ்ல தோற்று போகுது. அதனால அதுக்கு சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய பேர் சூப்பர் நேச்சுரல். ஏன்னா ஒரு பெரிய தண்ணீர் பரப்புல காத்து அடிச்சா தண்ணி அசையலாம், ஆனா துள்ளி குதிக்க முடியாது. துள்ளி குதிப்பதற்கு விஞ்ஞானத்துல எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை, இந்த ரியாக்ஷனுக்கு ஆக்ஷன் இல்லை. அதனால கடல் அலைக்கு விஞ்ஞானம் சொன்னது சூப்பர் நேச்சுரல். ஒரு கருவில் இருக்கக்கூடிய குழந்தை பிறப்பது சூப்பர் நேச்சுரல். ஏன்னா அந்த குழந்தை 3 இடத்துல திரும்பணும். தாயினுடைய இடுப்பு என்பு வழியாக அது வெளியில வர்றதுக்கு 3 இடத்துல டேர்ன் ஆகும். அந்த தலையை திருப்பி தோலை கொண்டு அந்த சுஜூதுடைய நிலையில வந்தால் குழந்தை பிறக்கும். குழந்தையும் திரும்பாது, தாயும் திருப்பாது, வைத்தியர்களும் செய்ய முடியாது, தானா நடக்கிறது. இதுக்கு சூப்பர் நேச்சுரல் என்று சயின்ஸ் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் சொல்லுது சும்ம சபீல யஸரா. இந்த மனிதனை அழகாக படைத்து நாம் அதன் வலியையும் இலகுபடுத்துறோம். அது பிறக்கக்கூடிய ஏற்பட்டையும் நம்ம தான் செஞ்சோங்கிறான். அப்ப சூப்பர் நேச்சுரல் என்று மூடி மூடி வைக்கக்கூடிய இடத்தில் தான் இஸ்லாத்தின் பக்கம் ஆய்வாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார். இந்த புனிதமான இஸ்லாத்தில் இருப்பதற்கு சிலருக்கு வெக்கமா, தொப்பி போட வெக்கம், தாடி வைக்க வெக்கம், ஃபர்தா போட வெக்கம், முஸ்லீம் என்று காட்டிக்கிறதுக்கு வெக்கம், பேர் வைக்கும் போது கூட ஒரு கேவலமான ஒரு விஷயம். அந்த ஒரு முஸ்லீம் என்று தெரியாத அளவுக்கு ஒரு மேடனா ஒரு பேர் தான், ஒரு மொடனா தரணும் பேர், எல்லாத்துக்கும் பொருத்தமா இருக்கணும், அப்படி பேர் கேட்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு இஸ்லாம கேவலமா நினைக்கிறாங்க. இஸ்லாத்துல இருக்கிற எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா? நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்றதுல எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு தெரியுமா? அல்லாஹ் தஆலா யாருக்கும் கொடுக்காத பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறானே. ஒட்டுமொத்த உலகமும் நம்ம ஒரு கையில இருந்தாலும் அல்லாஹ்விடத்துல வெற்றி பெற முடியாது. இல்ல 5வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லதீன கஃபரு லவ் அன்ன லஹும் மா ஃபில் அர்தி ஜமீஆ வ மிஸ்லுஹு மஅஹு. நிராகரித்து விட்டவர்கள் கையில இந்த ஒட்டுமொத்த உலகமும் இருந்து அது போல் இன்னொன்றும் இருந்தால் லியஃப்தது பிஹி மின் அதாபி யௌமில் கியாமா, மறுமையின் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள அதை பகரமாக கொடுத்து என்னை விட்டுடு யா அல்லாஹ் என்றாலும் முடியாது. உலகமே இருந்து அதை போல இன்னொன்று இருந்து தப்பிக்க முடியாது. ஆனா ஈமான் இருந்தா தப்பிக்க முடியும் பாருங்க. அந்த இஸ்லாம் இருக்கிறது எவ்வளவு பெரிய பொறுமதி. அந்த இஸ்லாத்தை கேவலமாக நினைத்து விடக்கூடாது. குழந்தைகளுக்கு முதல்ல மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கணும், தக்குவாவை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. தக்குவாவை நாம் என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். அந்த தக்குவாவை நாம் சொல்லிக் கொடுக்கும் போதுதான் இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியை நம்ம காண முடியும். இதுக்கு நாங்க பெற்றோர்கள், பொறுப்புதாரிகளும் ஆசிரியர்களும் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அல்லாஹ் தஆலா 31வது அத்தியாயம் சூரத்துல் லுக்மானுடைய 12வது வசனத்துல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ يَا بُنَيَّ. அல்லாஹ் என்ன உதாரணம் சொல்றான்டா, லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வரான். அதுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, வலகத் ஆத்தைனா லுக்மானல் ஹிக்மா. லுக்மானுக்கு நாம் அறிவுஞானத்தை கொடுத்தோம். லுக்மானுக்கு நாம் அறிவுஞானம் கொடுத்தோம். அவரை பற்றி ஒரு வரண்டிதாராம் அல்லாஹ். லுக்மான் அறிவுஞானம் கொடுக்கப்பட்டவர் அப்படின்னு. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உதாரணமா சொல்றான். பிள்ளை வளர்ப்புக்கு இவரை பாருங்க அப்படி என்று சொல்ல வரான் அல்லாஹ். நம்ம எல்லாம் குழந்தை வளர்ப்புக்கு வேற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு பொம்பளையை தான் சொல்லுவோம், ஒரு உமாவை தான் சொல்லுவோம். உமா பாருங்களா அந்த உமா எப்படி வளர்க்குறாங்க, இப்படித்தான் நம்ம சொல்லுவோம். அல்லாஹ் ஆம்பளையே சொல்றான். ஏன்னா இப்படி சொன்னா நீங்க அது பொம்பளைங்க வீட்டு அடிக்கிறவங்க அவங்க பார்ப்பாங்க, நமக்கு முடியுமான்றீங்க. அல்லாஹ் தஆலா ஆணை தான் உதாரணம் சொல்லலாம், பெண்ணும் அவரை பாருங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அவரை பாருங்க. சொர்க்கவாதிக்கு உதாரணமா சொல்லும் போதே ஆணை சொல்லல. ஆணை சொன்னா பெண்கள் சொல்லுவாங்க, அவங்க யுத்தத்துக்கு போவாங்க, தியாகியா மாறுவாங்க, ஹஜ்ஜிக்கு போவாங்க, பாலைவனத்தில் நடப்பாங்க, எங்களுக்கு முடியுமான்றீங்க. சொர்க்கவாதிக்கு உதாரணம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் தான் காட்டுறான், பெண்ணை காட்டுறான். பிள்ளை வளர்க்கறதுக்கு உதாரணமா உம்மாவை காட்டல, பாப்பாவை தான் காட்டுறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை எடுக்கிறான். இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மகனுக்கு உபதேசம் செய்த போது அப்படிங்கிறான் அல்லாஹ். என்ன சொல்றான்னா, வஇத் கால லுக்மான் லிப்னிஹி வஹுவ யஇலுஹு யா புனைய. முதல் விஷயத்தை சொல்றான். தந்தை மகனுக்கு உபதேசம் செய்யும் போது முதல்ல என்ன சொன்னார் தெரியுமா? தங்க மகனே, செல்ல மகனே என்று அழைத்தார். முதலில் வார்த்தையில் அன்பு வேண்டும். பிள்ளைய ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளணும், பிள்ளைகிட்ட பாசம் பண்ணணும். உம்மா இல்ல வாப்பாவை சொல்றான் அல்லாஹ். பாப்பாவா இருக்கக்கூடியவர். ஏன்னா பிள்ளைகளுக்கு எப்பவுமே ஹீரோவா எடுக்கிறது பாப்பாவை தான். பாப்பா தான் ஹீரோ. அவர் எவ்வளவு மட்டமா இருந்தாலும் சரி, அவர் எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு நிலையில இருந்தாலும் சரி, அவருக்கு பிறந்த பிள்ளைக்கு பாப்பா தான் ஹீரோ. பாப்பா தான் ஹீரோ முதல்ல.
அப்போ ஒரு பிள்ளை வாப்பாவை தான் ஹீரோவா எடுக்குது பாருங்க. அந்த ஹீரோ அந்த வாப்பா அந்த பிள்ளைகிட்ட எப்படி நடக்கணும்னா முதல்ல அன்பு கொடுக்கணும். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்டா, யா புனைய, யா புனைய அப்படின்ற அழைப்பு என்ன தெரியுமா? செல்ல மகனே, தங்க மகனே அப்படின்ற அதுக்கு அர்த்தம் பெறுது. அப்ப தங்க மகனே என்று தகப்பன் பிள்ளைய அழைக்கணும். அப்ப முதல்ல என்ன இஸ்லாம் சொல்லுதுண்டா, பாசத்தை முதல்ல பொழி, பிள்ளைகள்கிட்ட அன்பை காட்டு, பிள்ளைகள்கிட்ட நெருக்கமாயிரி. அதுங்க இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த பிள்ளை வளர்ப்புல பெற்றோர்கள் பிள்ளைகிட்ட இல்லாம போறது ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு பிள்ளைகள் கெட்டு போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, பாப்பா அம்மா பக்கத்துல இல்லை, இருக்கிறாங்க ஆனா இல்லை, அவ்வளவு பிஸியா. ஏன்னா குடும்பத்துக்காக ஓடுறோம் பிள்ளை எழும்புறதுக்கு முன்னாடி கிளம்பி பிள்ளை தூங்கினதுக்கு பிறகு வராது. அப்படியே ஒரு நாள் வீட்டில் இருந்தாரு, இவரும் போனும் ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் தான். அம்மா ஒரு பக்கம் பாப்பா ஒரு பக்கம், பிள்ளைகளோட கதைக்கிறது இல்லை. பிள்ளைகளோட ஆட்டக்காரங்க கதைக்கிறாங்க, ஸ்கூல் டீச்சர்ஸ்மார் கதைக்கிறாங்க, கிளாஸ் நடத்துகிறவங்க கதைக்கிறாங்க, பிள்ளைகளோட பழகக்கூடிய சமவயது குழுக்கள் கதைக்குது. அவங்க நல்ல ஆரோக்கியத்தை எதிர்பார்ப்பாங்களா? அவங்க விஷயத்தில் இந்த பிள்ளையால் என்ன பிரயோசனம் எடுக்கலாமோ அதான் யோசிப்பாங்க. அதனால தான் பிரச்சனைகளே நடந்துக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கணும். அப்போ தாய் தகப்பனுக்கு பிள்ளையோட ஒரு நெருக்கம் இருக்கணும். அன்பு வார்த்தை சொல்லி பக்கத்திலேயே இருக்கு. பழையவங்க ஒரு பிள்ளை தப்பு செஞ்சா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வாப்பாவோட இருந்து சோறு திண்டிக்காடா நீ அப்படின்னு கேட்பாங்க. எதுக்கு? வாப்பாவோடு பிள்ளைக்கு நெருக்கம் கூட இருந்தால் அவன் கெட்டு போறதுக்கான வாய்ப்பு குறையும். அவன் கெட்டு போக மாட்டான். பழையவங்க சொல்லுவாங்க, நூலை போல செயல தாயை போல பிள்ளைன்றான். அந்த தாயை போல தான் பிள்ளை வரும், நூலை போல தான் செயலை வரும், பூவோடு சேர்ந்த நாறு மணக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த நெருக்கம் ரொம்ப பெரிய முக்கியம். சின்னத்துல இருந்தே நம்ம என்ன செய்யறோம்னா தள்ளி வைக்கிறோம். டியூஷன் அது இது என்று அள்ளி அணிச்சு வெளுத்து வைக்காம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம். எப்போவாவது தாய் தகப்பன் சந்திக்கிறாங்க, அப்ப கூட அவர் தள்ளி நிற்கிறார். பழைய காலத்து பெற்றோர்களும் பிள்ளைகளும் இருந்த அந்த நெருக்கம், அந்த ரிலேஷன்ஷிப் இப்ப குறைஞ்சு போச்சு. நாங்கள்லாம் சின்ன வயசுல இருக்கக்குள்ள பாப்பா முதுகுல ஏறி ஆன விளையாட்டு, பாப்பா தவழுவாங்க திண்ணையில, நாங்க முதுகுல ஏறி இருப்போம். இப்ப எந்த பாப்பா பிள்ளைய முதுகுல ஏற்றிக்கிட்டு தவண்டு இருக்கிறாங்க? அப்படியே பிள்ளைகளோடு திண்ணையில உருண்டு பிறண்டு விளையாடக்கூடிய அந்த பெற்றோர்களை காணலையே. இப்ப எல்லாம் டைல்ஸ் பிடிச்சு வச்சுட்டு சோபா செட் வச்சுட்டு அந்த துணி சுருங்கிடக்கூடாது, காலுக்கு அதுல சுவர்ல ஊத்தப்படக்கூடாது. இப்படித்தான் நம்ம பிள்ளை வளர்க்கணும். இயந்திரமாக்கிட்டோம் பிள்ளைகளை. அந்த பேரண்ட்ஸ் அந்த பிள்ளைகளோட நெருக்கத்தை வைக்கிடல, அப்படி இங்கிலீஷ் தான் பேச வைக்கிறோம். தப்பு கிடையாது. ஆனா டைம்ஸை விட ஜஸாக்கல்லாஹ் ஹைரான் நல்ல, வாவ் என்கிறத விட மாஷா அல்லாஹ் ரொம்ப நல்ல. அதை செய்வோமே நம்ம. குட் மார்னிங்கை விட அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்வளவோ மேலு. ஏன் அதை சொல்ல மாட்டேங்க? அது வெக்கம். இப்போ உள்ள ஃபேஷனுக்கு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை தூங்க பழக்கிறோமே தவிர அஸ்ஸலாமு அலைக்கும்மா அப்போ நான் தூங்குறேன் என்று சொல்றதுக்கு நம்ம பிள்ளைகளை பழக்கிறது. குட் ஆஃப்டர்நூன், குட் நைட், குட் மார்னிங் என்றுட்டு பிள்ளைகள் வீட்டுக்குள்ள வர்றது தான் நமக்கு ஸ்டைலா தெரியுது. அஸ்ஸலாமு அலைக்கும் என்றுட்டு வரணுங்கிறது நமக்கு தெரியல, பிள்ளைகளுக்கு அது புரியல. அப்ப இந்த பிள்ளைகளோடு நம்ம ரொம்ப நெருக்கமா இருக்கணும், கூடவே இருக்கணும், பக்கத்தில் இருக்கணும், அவங்களுக்கு ஊட்டி விடணும், அவங்களோடு சாப்பிடணும், அவங்களோடு பேசணும், அவங்களை கண்ணை பார்த்து பேசணும், அவங்களோட பழகணும், அன்பு வார்த்தை பேசணும். அதான் வயது கால லுக்மான் லிபினிஹி வஹுவ யஇலுஹு யா புனை. முதல் விஷயம் திருக்குர்ஆன் சொல்லி காட்டுது. 31வது அத்தியாயத்தினுடைய 12-13வது வசனங்களை பாரு. அப்போ ஒரு பேரண்ட்ஸ் பிள்ளைகள்கிட்ட நெருக்கமா பழகணும். நீங்க ஃப்ரெண்டா இருந்தா தப்பான ஃப்ரெண்டு பிள்ளைக்கு தேவையில்லையே, வராத. உங்கள்கிட்ட மனம் விட்டு பேச முடியுமா இருந்தா ஏன் அவன் பிரச்சனையை உங்கள்கிட்ட சொல்லாம ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான்? சிந்திச்சு பாருங்க. பெண் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் மனம் விட்டு பிள்ளைகள் பெற்றோர்கள்ட்ட பேசக்கூடிய ஒரு பழக்கம் வரணும். வந்தால் இந்த சமுதாயம் திருந்தும். என்றால் ஒரு நபர் மீது அக்கறை கொள்வதில் பெற்றோர்கள் தான் முக்கியமானவர்கள். என் பிள்ளை தப்பிடக்கூடாது, தவறிடக்கூடாது என்றதுல நம்ம தான் கவனமா இருப்போம். அடுத்தவன் அடுத்த கட்டம் அடுத்த எபிசோட் எப்படி நடக்குது என்று பார்ப்போம்னு யோசிக்கப்படும். ஒரு பிள்ளை சொல்லும், டியே இன்றைக்கு ஒருத்தன் ஃபோன் நம்பர் தந்தாண்டி ஸ்கூல்ல இருந்து வரும்போதுங்கிறான். அவளுக்கு பிரச்சனை ஃபோன் நம்பர் இல்ல, மிஸ் கால் உண்டு, அடி அடி என்ன நடக்குன்னு பார்ப்போம் என்று அவள் அப்படித்தான் சொல்லுவாள். நீ யாரு அப்படின்னு ஒரு சும்மா ஒரு மெசேஜ் ஒன்று போடு. Who are you? How are you? Hi.
போடு போடு என்ன என்ன ரிப்ளை வருதுன்னு பார்ப்போம். அவள் புதினம் பார்த்துட்டு போய்த்திருவாள். இவள் நாளைக்கு வியோஜிக்கிட்டு போகிற நிலைமைக்கு வந்து நிற்பாள். இதான் நடக்கு. இதே விஷயத்த பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னா, உமா ஒருத்தன் நம்பர் தந்தான் அப்படின்னு சொன்னா அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிறத உமா கைட் பண்ணுவான். ஸ்கூலையே மாற்றணுன்றுவான், இந்த டியூஷன் வேணான்றுவான், நான் வரேன் அவன்கிட்டன்றுவான். என்னடா நீ நான் செய்கிற வேலை உமாவை போய் சந்திக்க போறேன்றுவான். அப்போ அந்த தாய் தகப்பனுக்கு அடுத்த கட்டம் பிள்ளைக்கு எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறது தெரியும். ஆனால் யாருக்கு இல்லை, அடுத்தவங்களுக்கு இருக்காது. அதனால நல்ல ரிலேஷன்ஷிப் பெற்றோர்களுக்கு இருக்கணும். அந்த பெற்றோர்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் அந்த பிள்ளைகளை மாற்றி அமைக்க முடியும். இது ரொம்ப பெரிய ஒரு முக்கியம். அதனால பிள்ளைகள்கிட்ட பேசணும். இன்னைக்கு பொண்டாடிக்கிட்டே பேசுறது குறைவு. அப்போ பிள்ளைகள்கிட்ட எப்படி பேசுறது? இந்த போன் வந்து பேரு தொலைத்தொடர்பு சாதனம். இது செய்த வேலை தேவையான தொடர்பை இல்லாமக்கிறான். பொண்டாட்டிக்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் எவனுக்கோ ஹாய் ஐ லைக் செக் பண்ணிட்டு இருக்கான். வீட்டை பொண்டாட்ட பேச நேரம். யாராருக்கோ லைக் போட்டுட்டு இருப்பான். எவனோ போட்டோ ஓட்டிருப்பான். அந்த போட்டோவை சூப்பர் அண்டு இவன் போட்டிருப்பான். பொண்டாட்டி நல்லா உடுத்துக்கிட்டு புருஷன் முன்னாடி வந்து நின்றுட்டுப்பா, நல்லா அடிக்கடி இந்த சட்டைன்னு சொல்றதுக்கு இவர் பொண்டாட்டி பார்த்தா தான் 4 நாளாக அலைவாள். புது சல்வார் போட்டிருக்கிறோம், புது சோட்டி போட்டிருக்கிறோம், கண்ணில் உலட்டும் என்று சுத்திருப்பாள். மனுஷனுக்கு அதுவே வழங்கா. ஆனால் எவனோ போட்ட ஒரு போட்டோ சூப்பர் என்று போடுவார். இன்னைக்கு தான் நிலைமையா இருக்குது. அப்போ புருஷன் பொண்டாட்டியே இப்படி இருந்தா பிள்ளை எப்படி வளர்க்கறது? இந்த காலத்துல எல்லாம் 6 மணியானா பிள்ளை உள்ளுக்குள்ள நிக்கணும், இல்லாட்டி அவ்வளவுதான், பெரம்ப கையில் எடுத்துருவாரு. பெரம்பு இல்லாத வீடே கிடையாது. இப்ப புதுசா சொல்றாங்க சேவ் ஆஃப் த சைல்டு, ஹியூமன் ரைட்ஸ், பிள்ளைகள் யூனிசெஃப், பிள்ளைகளை அடிக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு அடிக்காம இன்னைக்கு நாம பிள்ளைகளுக்கு அடிக்காம, ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு அடிக்காம பிள்ளைகளை வளர்த்துட்டோம். அதனால அந்த பிள்ளைகளை போட்டு போலீஸ்காரன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் நடக்குது. கண்டிக்கணும், ஆனா கொலை செய்யக்கூடாது. பிள்ளைகளை போட்டு அடிச்சு சித்திரவதை செய்து காயம் பாற அளவுக்கு செய்யக்கூடாது, அது தப்பு. ஆனா ஒரு பெரம்பெடுத்து இப்படி ஓங்குறதுல என்ன தப்புங்கிறேன், கண்டிக்கிறதுல என்ன தப்புங்கிறேன். லேசா அடிக்கணும். கடுமை இல்லாமல் அடியுங்க என்று பிரச்சனைக்கு தீர்வாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது தப்பா? அல்லாஹ்வுடைய தூதரை விடவா நீங்க பெரிய சமூக தொண்டர்கள் ஆயிட்டீங்க? வளர்க்க முடியுமா பிள்ளைகள்? அப்படி அதை சொல்ற மேற்கத்திய நாடு எப்படி இருக்கிறது உங்களுக்கு தான் தெரியுமே. 18 வயசானா ஒரு பொம்பளைய கையில பிடிச்சுக்கிட்டு வீட்டை வருவான். பாப்பா அம்மா ஒன்றும் பேச முடியாது. இதுதான் மேற்கத்திய உலகம். 18 வயசுக்கு பிறகு உன் மகளை சண்டிக்க ஒருத்தன் வருவான். கதவை திறந்து அவர் ரூமுக்கு விட்டுறணும். எத்தனை நாள் வேணும் என்றாலும் அவன் தங்குவான். இதுதான் மேற்கத்திய உலகம். ஐரோப்பிய நாடுகளுக்கு போனவர்களுக்கு தெரியும். என்னன்னு கேட்டால் 18 வயசு பிறகு அவங்க நம்ம பிள்ளை இல்லை, மேஜர் ஆயிட்டாங்க, முடியாது. நம்ம அப்படியா 48 வயசான என் பிள்ளை யாருடி அது அப்படின்னு கேட்போமா இல்லையா? எங்க அந்த கலாச்சாரம்? அந்த கலாச்சாரத்தை குழி தோண்டி புதைச்சிட்டோம். நம்ம மெல்ல மெல்ல மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு நம்ம போறோம். அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில 5வது அத்தியாயத்தினுடைய 51வது வசனத்துல என்ன சொல்றாங்கிறத கொஞ்சம் பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தகிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்கள் வழிகாட்டிகளாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஈமான் கொண்டவர்களேங்கிறான் அல்லாஹ். எப்படி நீ எடுப்ப? அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு முன்மாதிரியாக இருக்கும்போது நீ எதுக்கு அங்க போற? இதை எடு. சூரா அல் ஹஷ்ர் 7வது வசனத்தில் சொன்னதை எடு. ஒமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபகுதுஹு ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு எடு. அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்ததை எடு, அவர் தடுத்ததை விடு என்று அல்லாஹ் சொல்வதை ஏன் நாம எடுக்க மாட்டேங்கிறோம்? யாரையோ பின்பற்றோம். அவனை மாதிரி முடி வெட்டணும், அவன் ஸ்டைலை கொண்டு வரணும், அவனுடைய நாகரிகம், அவனுடைய கலாச்சாரம், அவனுடைய லோ, அவனுடைய சட்டம், அவனுடைய ஃபேஷன், இதான் நமக்கு பெருசா தெரியுது. என்ன ஃபேஷன்? அல்லாஹ்வுடைய தூதரை விட அழகான ஃபேஷன் சொல்ல முடியுமா? இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்வதை விட ஒரு அழகான ஃபேஷனை நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கமே எல்லாரும் வந்து இன்றைக்கு தஞ்சம் அடைகிறாங்க. அரசியலாகட்டும், சமூகவியலாகட்டும், கொடுக்கல் வாங்கலாகட்டும், எந்த விஷயத்திலும் இஸ்லாம் முன்மாதிரியாக போகிறாரு. ஆனா நமக்கு தான் அது பெருசா தெரியல. முற்றத்து மல்லிகை மணக்கிறது இல்லைங்கிற மாதிரி. அப்ப யாரை பின்பற்றிட்டு இருக்கிறோம் நம்ம? அப்ப நம்ம பிள்ளைகள்கிட்ட ரொம்ப நெருக்கத்தை வைக்கணும். பிள்ளைகள்கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் வைக்கணும். பிள்ளைகள் 6 மணியானா வீட்டை வரணும். அப்பதான் சமூக கொடுமையை தடுக்க முடியும். இன்றைக்கு இண்டிவிஜுவல் கிளாஸ் தனியா பிள்ளைக்கு ஒரு சேரை போட்டு பாடம் நடத்தி பிள்ளைய நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து வைக்கணும்.
பிள்ளைய சொர்க்கத்துக்கு அனுப்பணுங்கிறதெல்லாம் நத்திங் இல்லை. நான் கேட்குறேன், கபூரில் கேள்வி கணக்கு டிப்ளமா முடித்தா, டிகிரி முடித்தா, பிஹெச்டி முடித்தாண்டு இருக்குமா? தொழுகையை பற்றியா? எதை பற்றி? நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பற்றி கேள்வி கேட்குறேன்னு சொல்கிறாங்க. அவ்வளவு யுஸல்லில் அப்து யௌமல் கியாமா அனி ஸலா, நாளை மறுமையில் ஒரு மனிதன் முதல் விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றி. எங்க அந்த தொழுகை? பிள்ளைகிட்ட தொழுகையை பற்றி சொல்லிக் கொடுத்தோமா? சூரத்து நிசா 103வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாப மௌகூதா. இந்த தொழுகை என்பது மூமின்கள் மீது ஒரு நேரம் குறித்த கடமை. எங்கது? எங்க அந்த கடமை? பிள்ளைகள் விஷயத்துல, தொழுகை விஷயத்துல எங்க அங்க அக்கறை? தொழுதையாண்டு ஏன் கேட்க முடியல? சாப்பிடுறையே தொழுதியா, தூங்க போறையே தொழுதியா மகன் ஏன் கேட்க முடியாது? எத்தனை வயசானாலும் கேட்கலாம். பொண்டாட்டிக்கிட்ட புருஷன் கேட்கலாம், புருஷன்கிட்ட பொண்டாட்டி கேட்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யலாம், ஏவலாம், நன்மையை ஏவலாம், தீமையை தடுக்கலாம். அதை செய்யணுமே. கல்யாணத்துக்கு ஓதுற துவாவை என்ன? 2 பேர் கல்யாணம் பண்ணா என்ன துவா ஓதுற? நம்ம எங்க நாம துவா ஓதுறது? வார அசரத்தை ஓதி ஆமின்னு சொல்லிட்டு போறாரு. நம்மள துவா கேட்க விட்டாத்த அவரே ஓதி ஆமின்னு சொல்லிட்டு காசை வண்டி பொக்கட்டுக்கு வச்சுட்டு போறாரு. அதெல்லாம் நபி வழி கிடையாது. நம்ம எல்லாரும் தான் துவா செய்யணும். துவா என்ன? பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபில் கைர். அல்லாஹ் உனக்கு அருள் செய்வானாக, உங்க 2 பேரையும் சூழவும் அல்லாஹ் அருள் செய்வானாக, 2 பேரையும் நலவில் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக. நலவுல ஒன்று சேர்த்து வைக்கணும். அதான் பொண்டாட்டி புருஷன் நலவுல ஒன்று சேரணும். அப்போ பொண்டாட்டி புருஷன் தான் மனைவி கணவனுக்கும், கணவன் மனைவிக்கும் உபதேசியாக மாற வேண்டும். அவர் ஃபினான்ஸுக்கு வாகனம் எடுக்க போனால் பொண்டாட்டி சண்டை பிடிக்கும். இனிமேல் நான் உங்களை தொட மாட்டேன், என்னை தொடுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், உங்கள் சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன், நீங்கள் வாங்கின வாகனத்தில் நான் ஏற மாட்டேன், இது வட்டி நரகம், எப்படி வாங்குவீங்க அப்படி சொல்லணும். தாடி மாலையை அடகு வைக்க போகிறேன், அவசர தேவை அப்படின்னோடனே என் தங்க மகன், என் தங்க புருஷன் கேட்குறான்னு தங்கத்தை கலட்டி கொடுக்குற தங்கமாக இந்த தங்கங்கள் மாறக்கூடாது. வித்துட்டு எடு, இல்லைன்னா வைக்கணும், அது வட்டி அப்படி என்று இவ சொன்னா தான் அது தங்கம். இல்லாட்டி அது. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உபதேசம் செய்யணும். அப்போ பிள்ளைகள்கிட்ட தொழுகையை நாம சொல்லிக் கொடுக்கணும், தொழுகையினுடைய அவசியத்தை கற்றுக் கொடுக்கணும். நல்லா போறவன், 5 நேரம் தொழுகிறவன், பள்ளிவாசலோடு தொடர்பு இருக்கிறவன் தூள் அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்பானா? எங்கேயாவது அடித்தாம், வீட்டுக்குள்ள பூந்தாம், வெளுத்தாம் என்று நமக்கு செய்தி வருமா? பள்ளிவாசலுக்கு போறவன் பிள்ளை மாறும். அப்போ ஒரு சமுதாயத்தில் அல்லாவை பயந்து சீர்திருந்து வரக்கூடிய பிள்ளைகளை வெல்கம் பண்ணணும். எங்க வெல்கம் பண்றோம்? ஒருத்தன் அல்லாவுடைய தூதருக்காக தாடி வைக்க போறோம்னு தாடி வச்சுட்டு போனா ஸ்கூல் தள்ளி நிக்க சொல்லுங்க. திஸ் நாட் டிசிப்ளின். அல்லாவுடைய தூதர் தாடி வைக்க சொன்னாங்க, தாடியை விட சொன்னாங்க, தாடியை அடர்த்தியா வைங்கன்னாங்க, தாடியை குறைக்க கூடாதுன்னாங்க, தாடியை வலிக்க கூடாதுங்கிறாங்க. இந்த இலங்கை அரசாங்கம் நமக்கு முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்தை தந்திருக்குது. உங்க மதப்படி நீங்க பள்ளிக்கூடத்தை நடங்குங்கன்னு சொல்லுது. அதனால ஃபர்தா போறோம், தொப்பி போறோம், சலவாத்தி சொல்றோம், கிராத் ஓதுறோம். ஆனா தாடிங்கிறத இஸ்லாம் கண்டிப்பாக சொன்ன விஷயத்தை நம்ம அசிங்கமா கருதுறோம். பிரின்சிபல் முஸ்லீம், ஆசிரியர் முஸ்லீம், நிர்வாக முஸ்லீம், மாணவர் முஸ்லீம், ஆனா தாடி வைக்காத. என்னங்க இது? என்ன நிர்வாகம் செய்யணும்? என்ன ஊர் இது? அப்ப நான் கேட்கிறேன், இந்த அல்லாவுக்காக தாடி வைக்கிற பையன், அல்லாவுக்காக தாடி வந்திருக்குது, இந்த சுண்ணத்துக்காக தாடி வச்சுக்கிறேன், இது ஹராம், பலிக்க கூடாது என்று அல்லாவை பயந்து ஒருத்தன் நான் தாடியோட வர போறேங்கிறவன் சமுதாயத்துக்கு கேடு விளைக்கிறவனா? அவன் தீவிரவாதியா? அவன் தூள் பாவிக்கிறவனா? அவன் பொம்பளைகளுக்கு பின்னால லவ் பண்ணி தெரிகிறவனா? இல்லையே, அல்லாஹ் பயந்தவன் நல்லா தானே இருப்பான். அப்ப நல்லவனை வெளியில தூக்கி போட்டுட்டு கெட்டவனை உள்ளுக்கு போட்டு கஞ்சாவும் அடிபாடுது பள்ளிக்கூடத்துல, மானம் வைத்திருமென்று மறைச்சி வாழ்ந்து சமுதாய சீர்கேட்டுக்கு நம்ம தான் முற்றுப்புள்ளி வைக்கிறோம், நம்ம தான் கேள்விக்குரிய வைக்கிறோம். சிந்திச்சு பார்க்கணும். நல்லவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். பிள்ளைகள் தொழுகையாளிகளாக இருந்தால் எதுக்கு தப்பு செய்யுது? அல்லாஹ் பயந்தவனா இருந்தா எப்படி மாறும்? பிள்ளைகள் தவறு செய்யும். அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில சொல்லி காட்டுறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை மானக்கேடான விடயங்கள், பாவமான காரியங்கள்ல இருந்து உங்களை பாதுகாக்குங்கிறான். அப்ப பிள்ளை மானக்கேடான விடயம் செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. அப்படின்னா நீங்க தொழுகையாளியா மாத்தணுமா இல்லையா? எங்க அந்த கவனம்? சூரா அல் முத்தஸிர் 42வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், மா ஸலக்கக்கும் ஃபீ ஸக்கர். இந்த சக்கர் என்கிற நரகத்துக்குள்ள எதுக்கு வந்தீங்கன்னு அவர்களிடம் கேட்கப்படும். அவங்க சொல்லுவாங்க, லம் நகு மினல் முஸல்லீன், நாங்க தொழாம இருந்துட்டோமே என்பாங்க. சூரா அல் முத்தஸிர் 26வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், லவ்வாஹத்துன் லில் பஷர். இந்த நரகம், சக்கர் என்கிற நரகம் எப்படிப்பட்டது தெரியுமா? மனிதனுடைய தோலை கழட்டி விடும், அந்த அளவுக்கு உஷ்ணம். அவ்வளவு கொடுமையான இந்த நரகத்துக்குள்ள தொழாதவங்க தான் இருப்பாங்க என்றது அல்லாஹ் தஆலா சொல்றானே. மகனே, நீ கண்டிப்பா தொழணும் அப்படி என்று பிள்ளைகளை தொழுகையாளியாக வளர்த்தா தவறு நடக்குமா? சமுதாயத்துல கெடுதிகள் நடக்குமா? பிரச்சனைகள் இருக்குமா? சிந்திச்சு பாருங்க.
அப்போ பிள்ளைகள் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும், நம்முடைய ரிலேஷன்ஷிப் இருக்கணும், பிள்ளைகள்கிட்ட மார்க்கத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதனால தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வாசகத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான், யா புனை, என் தங்க மகனே என்ற ரிலேஷன்ஷிப்பை சொல்லிட்டு லா துஷ்ரிக் பில்லா. அவர் சொன்ன முதல் உபதேசமே அல்லாஹ்வுக்கு இணை வச்சிடாது. முதல் விஷயமே மார்க்கம் தான், அல்லாஹ்வுக்கு இணை வச்சிடாது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்காது, அல்லாஹ் தொடர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. இது மிகப்பெரிய இன்ன ஷிர்க லல்லுல்முன் அஸீம் என்கிறான் அல்லாஹ். இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயங்கிறான். அநியாயம்ங்கிறது என்ன? அநியாயம்ங்கிறது என்ன? உரிய இடத்தில் ஒரு பொருள் வைக்கப்படாமல் இடம் மாற்றப்பட்டால் அது அநியாயம், அதானே? அப்ப அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அந்த நன்றியை இன்னொரு ஆளுக்கு செலுத்தினா அது அநியாயம், அதான் இணை வைத்தல், மிகப்பெரிய இணை வைத்தல் அதான். அப்ப அல்லாஹ் நம்மளை படைத்திருக்கிறான். அனிஷ்குர்லி, அல்லாஹ்வுக்கு அனிஷ்குர்லில்லா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. நீங்க நன்றி செலுத்துதெல்லாம் உங்களுக்கு தான். இன்னமா யஷ்குருல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்க நன்றி செலுத்துவதெல்லாம் லினஃப்ஸிஹி யஷ்குரு லினஃப்ஸிஹி, அவருக்கு தான் நன்றி செலுத்துறாங்க. உமக்கவர் யாரை நிராகரித்து விடுகிறார்களோ இன்னல்லாஹ கனியுன் ஹமீதுங்கிறான் அல்லாஹ். நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை உங்கள. அல்லாஹ் புகழுக்குரியவன் தான். நீங்க நன்றி செலுத்தணுங்கிற தேவை அல்லாஹ்க்கு இல்ல. நீ நன்றி செலுத்துற உடக்கத்தான், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்து. அப்ப அல்லாஹ் படைப்பானா, அல்லாஹ் படைச்சிக்கிறான், எவ்வளவோ தந்திக்கிறான். நம்ம குறை பிடிச்சி நிற்கிறோம், கருப்பா இருக்கிறனே, ஒல்லியா இருக்கிறனே, இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நம்ம ஈமான் உள்ளவங்களா இருக்கிறோமே, அதை விட என்ன சிறப்பு இருக்குது சிந்திச்சு பாரு. அந்த ஈமான் இருக்குது, அதுக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா? சூரா அல் ஆதியாத் 100வது அத்தியாயம் முதல் 5 வசனங்கள் அல்லாஹ் குதிரை மேல சத்தியம் பண்றான். எந்த குதிரை? யுத்தத்துக்கு போற குதிரை. அதிகாலையிலேயே எழுந்து மூச்சுரைக்க ஓடக்கூடிய குதிரை மீது சத்தியமாக, தன் கால் கோரையை கற்பாறையில் தட்டி தீப்பொறியை கிளப்பி ஓடக்கூடிய குதிரை மீது சத்தியமாக, புழுதியை கிளப்பி கொண்டு ஓடக்கூடிய குதிரை மீது சத்தியமாக, எதிரிகளுக்கு நடுவிலேயே போய் நிற்கக்கூடிய அந்த குதிரை மீது சத்தியமாக, காலையிலேயே வேகமாக ஓடக்கூடிய குதிரை மீது சத்தியமாக அல்லாஹ் யுத்தத்துக்கு போற குதிரையில சத்தியம் பண்றான். ஏன் தெரியுமா? கொள்ளு போட்டதுக்கும் புல்லு போட்டதுக்கும் முதுகுல இருக்கிறவன் சொன்னா செய்யுதுங்கிறதுனால. செத்துருவான்னு தெரியும், ஓடுது. அவன் ஓட்ட சொன்னா ஓடிக்கிட்டே இருக்குது. அதிகாலையிலேயே உற்சாகமா ஓடுது. எதிரி வெட்டுவான்னு தெரிஞ்சாலும் ஓடுது. புல்லு போட்டதுக்கு நன்றியுள்ள குதிரை மேல சத்தியம் பண்ணி 6வது வசனத்தை சொல்றான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக இந்த மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறாங்கறா. ஏன்? அவன் தான் உன்னை படைத்தான். சூரத்து தஹர் 1வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லஹ அலல் இன்சான் ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷையன் மذ்கூரா, இந்த மனிதனில் ஒரு காலம் இருந்ததா இல்லையா, அந்த காலத்தில் அவன் இன்ன பொருள் என்று சொல்லும் என்ன பொருளாகவும் இல்லாமல் இருந்தானேங்கிறான் தான். நம்ம என்னன்னே தெரியாம இருந்தோங்க. சின்னவனா இருந்தோம், சிசுவா இருந்தோம், அதுக்கு பிறகு ஒரு உயிரணுவா இருந்தோம், பாப்பா அம்மா பிறக்கிறதுக்கு முன்ன என்னவாக இருந்தோம்? ஒன்றுமாக இருக்கலையே. நம்ம ஒன்றுமே இல்லையே. ஒன்றுமில்லாம உன்னை படைத்து இவ்வளவுக்கு அல்லாஹ் தஆலா நம்மளை இந்த உலகத்தில் பிறக்க வச்சு ஈமான் வேற தந்திக்கிறான்னா நன்றி உள்ளவனா இருக்கணுமா இல்லையா? எனக்கு சோறு இல்லை, கறி இல்லை, பட்டினி பசி வருமானம் இல்லைன்னு சொல்றோமே தவிர அழகான சிந்தனைக்கக்கூடிய ஆற்றலை தந்திக்கிறான், பார்க்கக்கூடிய கண்ணை தந்திக்கிறான், கேட்கக்கூடிய காதை தந்திக்கிறான்னு புரிய மாட்டேங்குதே நமக்கு. அல்லாஹ் சொல்றானே, ஒலிசான வஷபத்தைன், உனக்கு நம்ம நாமையும் 2 உதட்டையும் தந்திருக்கிறோமே, பார்க்க வேண்டாமாங்க. உன் உடம்புல எத்தனையோ இருக்கிறது, அபலாயத்தை தப்பறோம், நீ சிந்திக்க வேண்டாமாங்க. சிந்திச்சு பாரு, எவ்வளவு பெரிய ஆற்றல் அல்லாஹ் தந்திக்க. நன்றி செலுத்தணுமா இல்லையா? அப்ப அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்றால் அதுக்கு நன்றி கடன் அல்லாஹ்வை தொழ வேண்டும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்தாங்க. தொழுகையை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாங்க தெரியுமா? கால்கள் வீங்க தொழும்போது ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, யார ரசூலல்லாஹ், இவ்வளவுக்கு கால்கள் வீங்குற அளவுக்கு தொழ வேண்டுமா அப்படி என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ஆயிஷா அஃபலா அகுன் அப்தன் ஷக்கூரா, நான் நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதாங்கிறாங்க. நம்முடைய சமுதாயம் நல்ல ஒரு சீரான ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும் என்றால் அடிப்படை அவங்கள்ட்ட இறையச்சம் இருக்கணும் என்கிறது நம்ம சுட்டி காட்டினோம். அந்த இறையச்சம் ஒன்றுதான் ஒருத்தரை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக நம்மளை ஒருத்தர் கண்காணிக்கிறார் அப்படி என்று சொல்லும்போது தான் ஒருத்தன் சீர்திருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிசிடிவி கேமரா இருக்கும்போது திருட மாட்டேங்கிறான், நம்மளை ஒன்று கண்காணிக்குது. ஆனால் அந்த சிசிடிவி கேமரா கூட சில நேரம் வேலை செய்யாமல் போகும். நம்ம இருட்டில் இருந்தாலும் நம்மளை அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நம்மளோடு மலக்குமார்கள் இருக்கிறாங்க, நம்ம கவனிக்கப்படுறோம், நம்ம மறுபடி எழுப்பப்படுவோம், நமக்கு ஒரு தீர்ப்பு நாள் உண்டு என்ற ஒரு அச்சம் எப்போ மனசில் இருக்கிறதோ அப்போ தான் இந்த சமுதாயத்தில் பாவங்கள் இருக்காது, தப்புக்கள் நடக்காது.
அப்ப தப்புக்கள் நடக்காம இருக்கணுமாக இருந்தால் ஒருத்தர் யாருக்காவது பயப்படணும். அந்த யாருக்காவது என்கிற அந்த இடத்துல அல்லாஹ் தான் இருக்கிறான். அந்த அல்லாஹ்வைத்தான் நாங்கள் பயப்படணும். இறையச்சம் என்பதுதான் கண்டிப்பாக நமக்கு மறுமையை சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு. ஆல இம்ரானினுடைய 133வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னா, உங்கள் இரட்சகனுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து முன்னேறுங்க. அல்லாஹ் ஸமாவாத்து வல் அர்த், அந்த சொர்க்கத்தினுடைய விசாலம் வானம் பூமி அளவுக்கு இருக்கிறது. உஇத்தத் லில் முத்தகீன், அந்த சொர்க்கம் தக்வா உள்ளவர்களுக்கு இறையச்சம் உள்ளவர்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப அந்த தக்வா நம்மகிட்ட இருக்கும்போது தான் அந்த சொர்க்கமே நமக்கு உரித்தாகுது. அந்த தக்வா உள்ளவர்களாக நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா, இப்ப லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளைக்கு சொன்ன உபதேசத்துல முதல் விஷயம் என்ன? லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத. இன்ன ஷிர்க லல்முல்முன் அஸீம், நிச்சயமாக இணை வைத்தல் என்பது மிக பிரம்மாண்டமான ஒரு பாவமாக இருக்கிறது, அநியாயமாக இருக்கிறது அப்படி என்று மகனுக்கு என்ன செய்றாங்க? சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அந்த இணை வைத்தலை பற்றி, தக்வாவை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த முக்கியமான விஷயத்தை பற்றி இங்கே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. தான் குழந்தை வளர்ப்பு. நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்போ இறையச்சம் இருக்கிறதோ அப்பதான் அந்த பிள்ளை சீர்திருந்தக்கூடியதாக இருக்கும். அது எவ்வளி வரணும் என்றால் பெற்றோர்களுடைய வழியில தான் அது இருக்கணும். ஏன்னா பிள்ளைகள்கிட்ட இருப்பது போல கற்றல். பிள்ளைக்கு பாப்பா தான் ஹீரோ. பாப்பா உம்மா எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பிள்ளை என்ன செய்யும்? பார்க்கும். அப்போ முதல்ல நம்மக்கிட்ட இருக்கணும். நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க பானைக்கு இருக்கிறது தான் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெற்றோர்கள் முன்மாதிரி, நம்மளை பார்த்து தான் பிள்ளை திருந்தணும். அப்போ முதல்ல நமக்குள்ள என்ன இருக்கணும் என்றால் நல்ல ரிலேஷன்ஷிப், பிள்ளைகள்கிட்ட நெருக்கமாக பழகணும். பிள்ளைகளுக்கு முன்னாடி நாம நல்லவங்களாக இருக்கணும். நாங்க பள்ளிக்கு போகணும், அப்பதான் வந்துடுவான். நாம சிகரெட்டு குடிச்சா பிள்ளை ஐஸ் குடிப்பான், பிள்ளை சாராயம் குடிப்பான். ஏன்னா அந்த அந்த விஷயம் அவனுக்கு பாவமா தெரியாது. பாப்பா குடிக்கிறாங்கல்ல, அது அப்படி தப்பா இருக்காது. பாப்பா உம்மா செய்யக்கூடிய தவறுகள் பிள்ளைகளுக்கு தவறா தெரியாது, அது சாதாரணமானதாகும். அவங்க எவ்வளியோ அவ்வளிதான் பிள்ளைகள். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, குல்லு மௌலுதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா குழந்தையும் பிறக்கும் போது என்னவோ சரியானதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் பிறக்கிறது. இன்னமா யுஹவ்விதானி அவ் யுனஸ்ஸிரானி அவ் யுமஜ்ஜிசானி வாலிதா, அந்த குழந்தையை யூதராக கிறிஸ்தவராக நெருப்பு வணங்கியாக மாற்றுறது பெற்றோர்கள் தான் அப்படிங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப அந்த பிள்ளைகள் யாரை பார்க்குது? அந்த பெற்றோர்கள் பார்க்க, அந்த என்வாயன்மெண்ட், அந்த சூழல், அதை பார்க்குறீங்க. ஒரு சூழல் ஒருத்தர்கிட்ட ரொம்ப பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட ஒரு சரித்திரம் சொல்றாங்க. முன்பொரு காலத்தில் ஒரு மனிதன் 99 பேரை கொலை பண்ணியிருந்தான். அவன் திருந்தணும் என்று முடிவு கட்டினான். அப்போ ஒரு ஆவிதுகிட்ட, ஒரு வணக்கவாளி கிட்ட போய் நான் 99 பேரை கொலை பண்ணியிருக்கேன், அல்லாஹ் என்ன மன்னிப்பானான்னு கேட்டா அவருக்கு அது பெருசா தெரிஞ்சது. ஐயோ இவ்வளவு பெரிய பாவமான்னுட்டாரு. என்னடா இது, இவன் இப்படி சொல்றான்னு அவரையும் சேர்த்து கொலை பண்ணி 100 ஆக்கிட்டான். திரும்பவும் மனசை உருட்டது. 100 பேரை கொலை பண்ணிட்டோமே என்று ஒரு ஆலிமு கிட்ட போறான். ஆலிமும் அல்லாஹ் பற்றி அறிஞ்சிருந்தவர், அல்லாஹ் மன்னிப்பானா? ஏன் மன்னிக்க மாட்டான்? அல்லாஹ் மன்னிப்பான், கண்டிப்பா அல்லாஹ் மன்னிப்பான். அவர் ஆலிமாச்சு. அதனால அவர் இன்னொரு விஷயத்தை சொல்றாரு, திருந்தணும்னு முடிவு கட்டினா அந்த இடத்துல இருக்காது. அந்த சூழல் தான் உன்னை கொலைகாரன் ஆக்குது. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் உங்களை தவறு செய்ய தூண்டுது. ஸோ நீ திருந்து, ஆனா அந்த ஊட்டை விட்டு நீ வெளியாகு, அந்த ஊரை விட்டு நீ வெளியே போ. அந்த திருந்து உன் பாவத்தை நினைத்து நீ வருந்து அந்த இடத்துல இருந்து நீ திரும்பு. இந்த விஷயத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ ஒரு சூழல் ரொம்ப பெரிய ஒரு முக்கியம். நம்ம பிள்ளைகள் நல்லா வரணும் என்றால் நம்முடைய வீடு நல்ல ஒரு சூழலாக இருக்கணும். நம்ம கிட்ட பாவம் இருக்கக்கூடாது, நாம சிகரெட்டு குடிக்கக்கூடாது, நாம பள்ளிக்கு போகாம வீட்டுக்கு படுக்கக்கூடாது. அப்ப பிள்ளைகள் நல்லா வராது. நம்ம முன்மாதிரி, நம்ம தான் ஹீரோக்கள். நாம முதல்ல அந்த பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்டக்கூடியவர்களாக இருக்கும். இதுல ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அஜ்னபி மஹரமி உறவு போன்ற விஷயத்துல நம்ம ரொம்ப பொடுபோக்காக இருக்கோம். வீட்டில் அந்த அஜ்னபி மஹரமி உறவு பேணப்படணும். இது சொன்னா நமக்கு புதுனமா இருக்குது. ஒரு சிலர் அதை ஏளனமா, இந்த காலத்துல இப்படியா அப்படின்னு யோசிக்கிறாங்க. கெட்டுக்கெதர் வைக்கிறாங்க, கெட்டுக்கெதர் வைக்கிறாங்க. நாங்கள்லாம் ஓலவல் எழுதினவங்க, பாட்டி வைக்கிறோங்கிறாங்க. அதுல ஆம்பளை பொம்பளை எல்லாருமே வரும்.
அஜ்னபி மஹரமி உறவிய காணல, குடும்பம் ஒன்று சேருது, ஃபேமிலி கெட் டுகெதரா, அதுல எல்லாரும் ஒன்று சேராங்க. சரி, நான் தம்பி பொண்டாட்டி உனக்கு மஹரம் இல்லையே, உனக்கு அஜ்னபி தானே. எல்லாரும் ஒன்றா இருக்கிறது, விளையாடுறது, பலூன் உடைக்கிறது, சாப்பிட்றது, குதூகலமா இருக்கிறது, விரிக்கிறது, விளையாடுறது. ஷைத்தான் யார் மனதிலேயே ஆற வச்சு பூசிட்டு போய்த்திருவாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. எந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணோடு தனித்திருக்க வேண்டாம் என்று சொன்னார்களே. மஹரம் இல்லாமல் ஒரு பெண் தனியாக பயணிக்க வேண்டாம் என்று சொன்னார்களே. அது எங்க? அதை ஏன் நம்மளால பின்பற்ற முடியல? 33வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தக்பஅன பில் கவுல், பெண்களே அந்நிய ஆண்களிடம் நீங்கள் குலைந்து பேச வேண்டாம். நீங்க அந்நிய ஆண்களிடம் குலைந்து பேச வேண்டாம். ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மர்த், எவன் உள்ளத்திலே காமம் எனும் நோய் இருக்கிறதோ அவன் உங்களை சுவைக்க தொடங்கி விடுவான். வகுல்ன கௌலம் மஅரூஃபா, பேச வேண்டிய தேவை வந்தால் பேச வேண்டியதை மட்டும் பேசு, அவ்வளவுதான். அதுக்கு மேல யாரு நீங்க, எந்த ஊரு, எத்தனை வயசு, நமக்கு தேவையில்லை. எதுக்கு நம்ம பேசணும்? இன்னைக்கு இந்த செல்போனுக்கே வந்த வசனம் மாதிரி இருக்குது. இது உடலால் மட்டுமல்ல குரலாலும் தனித்திருக்காதே என்று இஸ்லாமிய மார்க்க நமக்கு வலியுறுத்தி செல்வது எதுக்கு? நம்ம மேல நம்பிக்கை இல்லை அதுக்காக. ஏன்னா அந்த கிண்டல் பண்றவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க, இவர பொண்டாட்டியில் அவருக்கு நம்பிக்கை இல்லையாக்கும், அதான் மூடிக்கொண்டு போறாரு. நம்பிக்கை இல்லாமையா நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களும் மூடி வச்சாங்க? அந்த உத்தம சஹாபிகள் மீது அவதூறா? நாங்க என்ன சொல்றோம் என்றால், நம்பிக்கை என்னிலையும் இருக்கு, ஒன்னிலையும் இருக்கு. ஷைத்தான்ல நம்பிக்கை இல்லை, அவ்வளவுதான். ஷைத்தான்ல நம்பிக்கை இல்லை. சொர்க்கத்தில் இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் வெளியே கொண்டு வந்த ஷைத்தானுக்கு வெளியில இருக்கிற நம்மளை உள்ள கொண்டு போகாம தடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அது சிந்திக்கணுமா இல்லையா? நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தலையை முட்டினா எதுவுமே ஆகாது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல விபச்சாரம் செய்யாதே என்று நேரடியாக சொல்லவே இல்லை. ஏன்னா விபச்சாரம் செய்யற லெவலுக்கு ஒருத்தன் வந்தா பெத்த தாயும் தெரியாது, செத்த நாயும் தெரியாது, அப்பாவை தடுக்க முடியாது. விபச்சாரத்தை நெருங்காதே அப்படித்தான் அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான். வலா தக்ரபுஸ் ஸினா, விபச்சாரத்தை நெருங்காதேங்கிறான். அந்த கடைசி கட்டம் இல்ல விஷயம், அந்த கட்டத்துக்கு வரக்கூடாது. எடுத்ததும் விபச்சாரம் செய்யறதில்லை, சந்திச்சு சிரிச்சு ஹாய் ஹலோ சொல்லி போட்டோ அனுப்பி பேசி பழகி நடந்து நலிந்து மெலிந்து இப்படி ஆகுது. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம சரியா வகையும். அல்லாஹ்வுடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, வலா தக்ரபுஸ் ஸினா, விபச்சாரத்தை நெருங்காதே. எது நெருக்குது? அஜ்னபி மஹரமி உறவு நெருக்குது. எதுக்கு நமக்கு தேவையில்லாத பேச்சு? எதுக்கு நம்ம உங்களோட பேசிட்டோம்? எதுக்கு நமக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு? எதுக்கு நமக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு? அப்பெல்லாம் பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, லவர்ஸ். இப்ப ரெண்டுக்கு நடுவுல கிரஷ். இப்ப புதுசா லவ்வுக்கு கீழே ஃப்ரெண்டுக்கு மேல இப்ப கொண்டு வந்துட்டாங்க. எங்க கொண்டு வராங்க? என்ன நடக்குது? எப்படி இது அனுமதி? இதை பார்த்தும் பாராமலும் பெற்றோர்கள் தயவு செஞ்சு இது ஒரு சமூக சீர்கேடுங்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம இதுக்கு வழிவகுத்தா அடுத்து தானா நடந்துட்டு போகுது, உங்களால தடுக்க முடியாது. ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஓட்டை தான் வரும், அதுதான் பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுக்கும். இந்த மோத்து வேற பெற்றாங்கல்ல, ஒத்த மம்பட்டியால வெட்டினதுதான் 4 பேரை இழுத்துக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு அது பெருக்கெடுத்து ஓடும், அவ்வளவுதான். ஒரு சின்ன விஷயம்தான், சும்மா பேச விட்டோம். எதுக்கு? அது நம்முடைய வீடுகளில் திரை இருக்க வேண்டும். ஆண்கள் வேறு பெண்கள் வேறு, ஆண்கள் பக்கம் ஆண்கள், பெண்கள் பக்கம் பெண்கள். நம்ம வீட்டுக்கு நம்ம ஃப்ரெண்டு வந்தா பொண்டாட்டி டீயை கொண்டாந்து உள்ள தரக்கூடாது. கிச்சனில் நாம டீயை வேண்டி கொண்டாந்து கொடுக்கணும். ஏன்னா அவங்க குனிந்து வைப்பாங்க, இவங்க நிமிந்து எடுப்பாங்க, தப்பு. சில பெண்கள் வந்துட்டு கேட்பாங்க, வைஃப் நல்லா இருக்காவா, சோம இருக்காவா, கேட்டேன்னு சொல்லுங்க. எதுக்கு? என்ன ஒரு அக்கறை? ஆண் ஆண் தான், பெண் பெண் தான். அது எவ்வளவு பெரிய பழுத்த தாடியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கொழுத்த மார்க்கம் உள்ளவராக இருந்தாலும் சரி, மனுஷன் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் என்று சொன்னது உங்களையும் என்னை மாதிரி ஆளுகிட்ட இல்ல. மகான்கள் அவுலியாக்கள் அவங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருந்த நடக்கும் போதே சொர்க்கவாதி என்று நன்மாராயணம் பெற்ற சஹாபாக்களை பார்த்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வேண்டாம் வேண்டாம், ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்க வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்களுக்கே வேண்டாம் என்றால் நமக்கு எவ்வளவுங்க? நம்மெல்லாம் யாரு அவங்களுக்கு முன்னாடி? அதனால அந்த அஜ்னபி மஹரமி உறவு பேணணும்.
அந்த அஜ்னபி மஹரமி உறவு பேணல்லாட்டி சமுதாயம் சீர்க. அது ரொம்ப பெரிய ஒரு முக்கியம். அதனால பெற்றோர்கள் முன்மாதிரி. வீட்டில் நம்ம அப்படித்தான் இருக்கணும். சாட்சிய பாப்பா கிண்டல் பண்ணக்கூடாது, கிட்டக்கூடாது. மகனுக்கு ஆசை வரும், நம்மளும் கல்யாணம் பண்ணா மதினியை சும்மா விடக்கூடாது. சாட்சி வந்தா பாப்பா உள்ள வந்துடுவார். பாப்பா வந்தா சாட்சி முகத்தை மூடிடுவாங்க. அந்த உறவு அங்க இல்ல, இது தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பிள்ளை பார்த்து வளரும் வீடாக இருந்தால் எப்படி தப்பு நடக்கும்? அந்த மனசுலயே இது பெரிய தப்பா விளங்குமே. எதை தப்பு தப்பாவே கொடுக்கிறோமோ அது எப்பவுமே தப்பு தப்பா தான் இருக்கும். இன்னைக்கு பாருங்க, பாப்பா சிகரெட் குடிக்கிறான். சிகரெட் பாப்பா குடித்தா பிள்ளைக்கு சாராயம் ஹராமா தெரியாது. ஹராம் தான், நான் அவ்வளவு பெருசு இல்லைன்னு நினைச்சுக்குவான். ஆனா பிஸ்மி சொல்லி அறுத்தா தான் சாப்பிடலாம். கோழி செத்து போய்த்தா பொறிச்சு கொடுக்க மாட்டோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ், செத்து போய்த்து மகன் புதைச்சு விடுங்கிறோம். அதனாலதான் சாராயத்தை வாங்கிக்கிட்டு ஹலால் பைட்ஸ் தேடுறான். சாராயம் குடிக்க போறான், கடிக்கிறதுக்கு ஒரு கோழி தேவையில்ல, அதுக்கு முஸ்லீம் கடை தேடுறான். ஹலால் பைட்ஸ். பொரியல் ஹலாலா இருக்கணுமா? ஏன்னா அதுதான் நம்ம ஹராமா காட்டினோம். சாராயத்தை ஹராமா காட்டலையே. நம்ம தான் சிக்கன் குடிச்சோமே, பாப்பா தான் தண்ணி அடிச்சாரு, பிள்ளைக்கு அது ஹராமாகுமா? எதை தப்பா கொடுக்குறோமோ அது தப்பா தான் இருக்கும். அப்போ ஒரு அஜ்னபி மஹரமி உறவு பேன்றது நமது வளமையாக இருந்தால் அதுக்கு அவன் இசைவாக்கம் அடைவான். வாங்கு சொன்னா பாப்பா பள்ளிக்கு போறது கடமையாக இருந்தால் அதுல அவன் வளமையாக்கி கொள்வான். அப்ப நம்மளை பார்த்து தான் பிள்ளை படிக்குது, நம்மளை பார்த்து தான் பிள்ளை ஒழுகுது. சோ பெற்றோர்கள் முன்மாதிரி. வீடு ஒரு பள்ளிவாசல் மாதிரி இருக்கும். வீடு ஒரு புனிதமானதாக இருக்கணும். வீட்டில் மார்க்கம் பிள்ளைகளுக்கு தெரியணும். அந்த வீட்டில் துவாக்கள், வீட்டில் சலாம், வீட்டில் இஸ்லாம், வீட்டில் மார்க்கம், வீட்டில் தப்பில்லை, வீட்டில் கரெக்ட், வீட்டில் சரி என்றால் பிள்ளைகள் சரி. நாம எல்லா தப்பையும் அங்கவே செய்யறோம். அப்ப எப்படி அது சரியா? ஸ்கூல், இந்த ஸ்கூல்ல ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கிறது தான் ஸ்கூல். ஒழுக்கத்தோடு சேர்ந்து கல்வி கற்றோம் ஒரு காலம். ஒழுக்கம் எல்லாம் கிடையாது, கல்வி மட்டும்தான் இந்த காலம். சிலபஸ் முடிக்கிறாங்க ஆசிரியர்கள், ஒரு சிலரை தவிர சிலபஸ் முடிக்கிறாங்க, பிள்ளைகள் படிக்குது. ஆனா அந்த பிள்ளைகளை தீட்டி எடுக்க முடியல. ஸ்கூல்ல படிக்கிற எல்லா பிள்ளைகளும் பட்டதாரிகளாக முடியாது, ஆனா எல்லா பிள்ளைகளும் நல்ல மனிதனாக முடியுமா இல்லையா? அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறோம்? ஒழுக்கம் இல்ல. ஆசிரியர் தினம் வந்தா ஸ்கூல்ல ஆசிரியர்களே டான்ஸ் அடிச்சா பிள்ளைக்கு எப்படி ஒழுக்கம் வரும்? ஆசிரியர்களே ஆட்டம் போட்டா, அதுக்கும் சினிமா பாட்டை போட்டு குத்தாட்டம், பாட்டின் வரிகள் தெரியலையா? போட்ட பாட்டுக்கு அர்த்தமாவது உங்களுக்கு தெரியும். தமிழ்ல தானே பாட்டு போகுது. இசையோட வந்தா மெட்டோட வந்தா எது ஒண்ணு வேணாலும் சொல்லலாமா? நம்ம வீட்டில் ஒருத்தன் வந்து சும்மா பேசுறான், பொம்பளைங்க எல்லாம் வச்சுட்டு கட்டிப்பிடி கட்டிப்பிடிடா, கண்ணாலா கண்டபடி கட்டிப்பிடிடா அப்படின்னு சொன்னா அடி செருப்பா லம்பமா இல்லையா? ஓடி போய் பிள்ளையை பெற்றுக்குவோமா, பிள்ளையை பெற்று போட்டு ஓடுவோமா அப்படின்னு கேட்டா அடிப்போம் நம்ம அவனுக்கு கண்ணும் கிளித. இதே மட்டும் இசையும் இருந்தால் ரசிப்போம். இதுதான் நம்ம மூளை. அப்ப வீட்டுல சினிமா, வீட்டுல தேவையில்லாத விஷயம், வீட்டுல தேவையில்லாத பழக்கம், இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்தா பிள்ளை எப்படி திருந்தும்? பிள்ளை எப்படி மாறும்? அப்ப ஸ்கூல்ல ஆசிரியர்கள் ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்கள். பாட்டை போட்டுட்டு ஆட்டம் போறோம் இல்ல. இது இந்த 2-3 ஆண்டுகளாகத்தான் இந்த கூத்து நடக்குது. இதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல ஆசிரியர் தினம், ஆசிரியர்கள் கண்ணியப்படுத்தப்பட்டார்கள், ஆசிரியர்களுடைய சிறப்பு பற்றி பேசப்பட்டது, ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் கிஃப்ட் கொடுத்தார்கள், பிள்ளைகளுக்கு ஆசிரியர்கள் கல்வி உரை சொன்னார்கள், தத்துவங்கள் சொன்னார்கள், நல்ல வரி சொன்னார்கள். இது காலம் மாறி இப்ப ஆசிரியர் தினம்னா அன்றைக்கு குத்தாட்டம் தான், பாட்டு தான். ஆசிரியரும் சேர்ந்து பிரின்சிபலும் சேர்ந்து இதுல தோஷம் இல்லாத டீச்சர் மாதிரி சேர்ந்து ஆட்டம், சினிமா பாட்டு, அர்த்தம் வேற. அந்த அர்த்தம் அசிங்கமானது. அந்த புறத்து மகாராணி பாட்டு போதும். அந்த புறத்து மகாராணின்னா அது அந்த புறம் எங்க இருக்கு? அரசனுக்கு பொண்டாட்டி இருக்கிற இடம் போக அந்த புறம் வேறையா வச்சுக்கிட்டு செட்டாப்பு, அதான் அந்த புறத்து மகாராணி. அந்த புறத்து மகாராணி. இதுக்கு ஆசிரியர்கள் டான்ஸ் வேற. அப்ப அந்த ஒழுக்கம் எங்க இருக்குது? அப்ப ஸ்கூல்ல ஒழுக்கம் இல்லை. தாடியை வச்சுட்டு போனா அது ஒழுக்கம் இல்லையா ஆசிரியர்களுக்கு? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்காக தாடியை வச்சுட்டு போன புள்ள ஆசிரியர்கள் என்ன மன்னிச்சு கொள்ளணும். ஆனா இது நம்ம நாட்டு சட்டம், நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய மனித உரிமை, ஒரு மதத்தை பின்பற்றக்கூடிய உரிமை இந்த நாடு நமக்கு தந்திருக்கிறது. ஆனால் நம்முடைய பள்ளிக்கூடம் தருதில்ல, தாடி வைக்க முடியல. அல்லாஹ்வுக்காக தாடி வச்சுட்டு போனா அது இஸ் நாட் டிசிப்ளின். ஆனா ஆட்டம் பாட்டம் போட்டு சினிமா பாட்டு போட்டு கூத்து போட்டா அது டிசிப்ளின்.
பிள்ளை நல்ல வருமா? பிள்ளை நல்ல வருமா? நீ இப்படி ஆட்டம் போட்டா அந்த ஆட்டம் அரைக்கிறமா இல்லையா? அதனாலதான் ஓ லெவல் ஏ லெவல் பிள்ளைய பெற்று வயலுக்கு எறிகிறான். நீங்க போட்ட ஆட்டம் தானே. நீங்க ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கலையே, நீங்க கலந்து விட்டீங்களே, நீங்க பேச விட்டீங்களே. அதனாலதான் பள்ளிக்கூடத்து பிள்ளைக்கு வயிறு இருக்கு. வயலோரங்கள்ல சிசுக்கள் கத்துது. எங்க போய் நிக்குது? இரவு நேர கிளாஸ், இண்டிவிஜுவல் கிளாஸ். கிளாஸ் நடக்குதா, பிராக்டிக்கல் நடக்குதா, எதுவுமே தெரியல நமக்கு. அதான் மானத்தை இழந்து ஒரு பட்டம் வேணுமா நமக்கு? என்ன நடந்துகிட்டு இருக்குது? இந்த சமுதாயம் எப்ப மாறும்? ஒரு பானச்சோத்துக்கு ஒரு அரிசி தான் பதம். எம்பிட்டு தப்பு நடந்து இம்பிட்டு நடந்துகிட்டே இருக்குதே, ஏன் திருந்த மாட்டோமா நம்ம? ஏன் மாறக்கூடாதா? எல்லாரும் என்ன சொல்ல தெரியுமா? என் பிள்ளை சுத்தம், என் பிள்ளை சுத்தம் தான் சொல்றது. நடந்து முடிஞ்சா ஊர்ல நடக்காதான்னு நான் பிடிக்கிறது, சமாளிக்கிறேன். எங்கேயாவது நடக்குது என் பிள்ளை சுத்தங்கிறது, நம்ம பிள்ளைக்கு நடந்தா ஊர்ல நடக்காதா அப்படின்னு தப்பிக்கிறது. இப்படியே தப்பிக்கிட்டு இருந்தா எப்ப சமுதாயம் சீர்படுறது? எப்ப இந்த கலாச்சாரத்தை மாற்றி அமைக்கிறது? அப்ப நம்ம சொல்லும் போது கிண்டல் பண்றோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொன்ன அது இந்த காலத்துக்கு அப்படிங்கிறோம். ஏ டான்ஸ் போடாம பாட்டு போடாம நம்ம எந்த ஃபங்க்ஷனும் செய்யக்கூடாதா? இன்னைக்கு இந்த கூத்து நடக்குது, இன்னைக்கு வயல்வெளிகளில் குழந்தைகள் கிடக்குது கத்துதென்றால் நேசரியில் நடந்ததுதான் ஆரம்பங்க. ஆபா சொல்லி கொடுத்து அலிபே சொல்லி கொடுத்து நேசரி ஸ்டார்ட் பண்ணி ஃபங்க்ஷனும் பாட்டில் தானே முடிக்கிறோம். நம்ம நேசரி ஃபங்க்ஷனா நான் வருது, வார மாதம் ஸ்டார்ட் ஆகிடும் நேசரி ஃபங்க்ஷன். அந்த சின்ன பிள்ளைக்கு லிப்டிக் அடிச்சு, அதுக்கு என்ன தெரியும்? அதுக்கு லிப்டிக் அடிச்சு, அதுக்கு கவர்ச்சியான உடுப்பை போட்டு, கன்னத்துக்கு சிவப்பு பூசி, அதை பாட்டு பாட விட்டு, அதை ஒரு பொடியன் கை, அவனுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு தெரியாத பிள்ளைட கையை பிடிச்சி இப்படி சுத்தட்டான்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, சுத்துறான். அந்த வயசுலயே ஆட்டம் போட்டா அந்த ஆட்டம் விஸ்வரூபம் எடுக்குமா இல்லையா? அப்ப அந்த வயசுல ஹராமு, இந்த அலாலு இந்த வயசுல ஹராம நம்ம தானே விட்டோம். நாம ஆடின நினைப்பிருக்கான்னு கேட்பான். ஏ லெவல் டைம்ல நேசரியில வந்து ஆடி நம்ம நினைவிருக்கா? நினைவிருக்கு. இந்த பாட்டோட அர்த்தம் தெரியுமா? தெரியலையே, சொல்லி கொடுப்பான். அவ்வளவுதான், பகுரூபம் எடுத்துட்டு. அப்ப எங்க இருக்குது நம்முடைய சமுதாயம்? இதை சொல்லும் போது நம்மளை துற்றல். இவருக்கு வேற வேலையும் இல்லை. அப்ப ஆறு இதை சொல்றது? நமக்கு நிறைய விமர்சனம். பார்லிமெண்ட் வரைக்கும் பேசிட்டாங்க நம்மள. எல்லா விசாரணையும் நடந்து முடிஞ்சு நம்மளை போட்டு நோண்டி நொங்க இருக்கிறாங்க. நான் என்ன சொன்னேன்? சமுதாயத்துல சீர்கேடு நடக்க வேணான்னு சொன்னா நம்மளை போட்டு உரிச்சு உப்புத்துறாங்க. நான் எப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், தப்பு தப்பு தப்புன்னு என்ன கொண்டாலும் சரி. இந்த சமுதாயம் சீர்பெறணுமா இல்லையா? இவங்கெல்லாம் திட்டுவாங்க வாய் மூடி மௌனியாக உலமாக்கள் இருந்தால், மிம்பர் மேதைகள் நூந்து விட்டால் சமுதாயத்தை சீர்திருத்துவது யார்? பள்ளிவாசல்கள் மிம்பர்கள் பார்க்க வேண்டும், உலமாக்கள் பார்க்கணும் இல்லையே. அவரே சீதனை வீட்டுல படுத்தா எப்படி அவர் பேசுவார்? உலமாக்கள நிலைமையே தலைகீழா கவுட்டு கொட்டி வச்சு கிடக்கு. அவருக்கு சீதனம், அவர் எப்படி பேசுவார்? பேசணும். சமுதாய சீர்கேடுகள் ஒவ்வொன்றா பேசணும். சீதனத்தை பேசு, அனாச்சாரத்தை பேசு, இந்த ஊர்ல நடக்கிற தப்பான விஷயங்களை பேசு. நம்ம முஸ்லீம் ஊர்ல மேடையை போட்டுக்கிட்டு பாட்டு கச்சேரி வைக்கிறோம், அதை எதிர்த்து குரல் கொடு. இதையெல்லாம் தடுக்கணுமா இல்லையா? தடுக்கணும். அப்ப பேசணும். அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலயே அஜ்னபி மஹரமி உறவை நாம சொல்லிக் கொடுக்கணும். தப்பு இது கூடாது, இது செய்யக்கூடாது. சர்வ சாதாரணமா இன்னைக்கு சர்வ சாதாரணமா சின்ன வயசு மதினி இருக்கும். மதினி என்றா பொண்டாட்டிட்ட தங்கச்சி, சின்ன வயசு. இவர் கல்யாணம் முடிச்சுட்டு பாரு, வைஃபுக்கு ஒரு தங்கச்சி இருக்கும், அது ஓ லெவல் படிக்கும். மச்சானோட போய் ஸ்கூல்ல இறங்கன்னு மாமியா விட்டுருவா. அவர் ஏற்றி கொண்டு ஸ்கூல்ல விட்டுட்டு போவார். அது சின்ன பிள்ளை, அது மகள். மகள் மாதிரி தானே, மகள் இல்லையே. சில இடத்துல மகளுக்கே ஆபத்து நடக்குது, இது மதினி இல்லையா? எல்லாம் பெரிய அவுளியமாய் தான் இருப்பான். உங்களுக்குள்ள அவனுக்குள்ள ஒரு சைத்தான் இருக்குமே, அது அவுளியா இல்லையே. எப்படி நீங்க தனியா விடுவீங்க? மௌலவி சாப்பிட்டாலும் தனியா விட்டு பாடம் நடத்தாதீங்க. அவன் வானத்தால விழல, அவர் மனுஷன் தான். அவன் தாடி வச்சிருந்தாலும் சரி, ஜிப்பா போட்டாலும் சரி, எப்படி தனியா விட்டு ஓத பள்ளிக்கூடம் வைப்பீங்க? இன்னைக்கு அசரத்து மாதிரி பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு உமாக்கு கால் பண்றேன், இன்னைக்கு மகள் பாடம் தந்தாவான், அதை பாப்பாக்கு சொல்ல.
பாப்பாக்கு சொல்ல வேண்டியது, உங்களோட மகள் பாடம் தந்தான். உமாக்கு சொல்றது, மாஷா அல்லாஹ் நல்ல பிள்ளோட வயசு உங்களோட வயசு மட்டும் தான் இருக்கு, நல்லா இருக்குன்னு ஆரம்பிச்சு விட்டுருவான். அவ்வளவுதான். அப்படியா சொல்றீங்க என்றுவா. இத்தனை நாள் கல்யாணம் முடிச்சேன் புருஷன் இப்படி சொல்லலையேன்னு அவள் இறங்கிடுவா. தயவு செஞ்சு அஜ்னபி மஹரமி உறவு பேணுங்க. வீட்டில் அந்த சட்டத்தை கொண்டு வாங்க, பிரயாணத்தில் அந்த சட்டத்தை கொண்டு வாங்க. ஒரு சாப்பாட்டு ஃபங்க்ஷன், கல்யாணம், எல்லாத்துலையும் இஸ்லாத்தை கொண்டு வாங்க. நமக்கு கல்யாணம் நடந்தா தொழுகை இல்லை, அப்ப இஸ்லாம் இல்லை. பெருநாள் வந்தா இல்லை தொழுகை. நோம்பெல்லாம் தோம்பு பிடிச்சி பகலெல்லாம் தொழுது, தாஜத்தெல்லாம் தொழுது, ஜாமத்தில் போய் கிராமல்ல தொழுது, அடுத்த அன்றைக்கு பெருநாள், பெருநாள் கொத்துவாவோட ஆள் அம்புட்டு நான் கவுண்டு விழுந்துருவேன். அன்னைக்கு லோர் இல்லை, அசர் இல்லை, முடிச்சு செட்டியான சாப்பாடும் ஃபங்க்ஷனும் வெடிலும் கூத்தும். அப்ப இப்ப எங்க எல்லாம் இப்ப எங்கடப்பா நடிச்சாங்க போய் தொழுது நமக்கு. அதுக்கு பிறகு சுபகாங்க எப்பவுமே இருக்கிறதாக இருக்கணும் இஸ்லாம். கல்யாண தண்டைக்கு ஒன்றும் இல்லை. 5 நேரம் தொழுத பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை தான் தெரிக்கும். அந்த பிள்ளைக்கு ஹோல்ல கல்யாணம் தொழல, பிள்ளை தொழல. ஏன் தொழல தெரியுமா? உது செய்யணும். உது செஞ்சா 35,000 ரூபாய் கொடுத்து பேசியல் செஞ்சது கரைஞ்சிடுமே. உது செஞ்சா கரைஞ்சிடும். அதனால பிள்ளைக்கு தொழுகை இல்லை. அன்றைக்கு தான் அல்லாஹ்வை நிராகரிக்கிறது. தொழுகை விட்டவன் யாரு? மந்தரக்க சலாத்தை பக்கத்து கஃபர். தொழுகை விட்டவன் நிராகரிச்சுட்டானா இல்லையா? காபீர் ஆயிட்டானா இல்லையா? தொழுகை விட்டுட்டான், அன்னைக்கு தான் காபீர் ஆகுது. அவ்வளவு நாளும் தொழுதுகிட்டு நல்ல முஸ்லீம் புள்ள, நல்ல தொழுகையாளு, ஈமான் உள்ள புள்ளன்னு தான் மாப்பிள்ளையும் விரும்பினேன். அன்றைக்கு அவருக்கும் தொழுகை இல்லை, அவருக்கும் தொழுகை இல்லை, எல்லாம் மறந்து போகும். அன்றைக்கு தான் மறக்கணுமா? ஸ்டார்டே சரியில்லையே. அப்ப எங்க இருக்கு இஸ்லாம்? தேவையில்லாத பேசியலை செஞ்சுக்கிட்டு அன்னைக்கு தான் அவள் மூடி மூடி மறைச்சி வச்சிருந்த பிள்ளைய அன்றைக்கு தான் மாப்பிள்ளோட கூட்டாளியை நின்று போட்டோ எடுக்குது. போட்டோவில் யார் மாப்பிள்ளை கேட்கணும்? அவன் கொஞ்சம் நெருங்கி நிற்கிறாப்புல இருக்கு, இதான் மாப்பிள்ளை. இல்லை இல்லை, அது மாப்பிள்ளோட கூட்டாளி, இவர் தான் மாப்பிள்ளை. மொழி சரியில்லையே. இப்படி தான் இருக்குது கல்யாண போட்டோக்கள். அது வரைக்கும் வெளியில் வராத பிள்ளைய கல்யாண தண்டைக்கு கூட்டாளிமாரோட சேர்த்து போட்டோ எடுத்துட்டு ரோஷம் இல்லாத மாப்பிள்ளையும் அவட தனிக்காது இஸ்லாம். ஸோ அஜ்னபி மஹரமி உறவு பேணணும். அப்போ பேணினா தானே நம்ம பிள்ளைகளை நல்லா கொண்டு வரலாம். சிந்திச்சு பாருங்க. இப்போ மார்க்கம் நமக்குள்ள இருக்கணும். அந்த மார்க்கத்தில் முக்கியமான ஒரு விஷயம், வீட்டிலேயே இஸ்லாம் கொண்டு வரப்பட வேண்டும். வீட்டில் தொழுகை நம்மகிட்ட இருந்து கொடுக்கப்பட வேண்டும். வீட்டிலேயே அஜ்னபி மஹரமி உறவு பேணப்பட வேண்டும். அதே மாதிரியாக நம்முடைய குழந்தைகளுக்கு நாங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். பாவத்தின் பெரும் பங்கு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அதான் இப்ப சூரத்துல் லுக்மான்ல அடுத்த வசனமாக நாங்க பார்க்கிறோம். இப்ப லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அடுத்தது என்ன சொல்றா தெரியுமா? யா புனைய இன்னஹா இன் தகும் மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின் அவ் ஃபீஸ் ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்த் யாத்தி பிஹல்லாஹ் இன்னல்லாஹ லத்தீஃபுன் ஹபீர். அல்லாஹ் என்ன சொல்றான் சொன்னா, மகனே, என் தங்க மகனே, நீ செய்யக்கூடிய நன்மையோ தீமையோ கடுகு விதை அளவு இருந்தாலும், கடுகு விதை சின்னதுதான், கடுகு விதை சின்னதுதான், கடுகு விதை அளவு இருந்தாலும் இன்னும் ரொம்ப சின்னதாக்குறாங்க. கடுகு விதை ஒரு விஷயம் சின்னது பெருசு எப்ப தீர்மானிக்கப்பட தெரியுமா? பக்கத்தில் இருக்கிற பெருசை வச்சுதான். தனியா ஒன்று சின்னதா பெருசா தீர்மானிக்க மாட்டேன். பக்கத்துல பெரிய கோடு இருந்தா இது சின்ன கோடு, பக்கத்துல சின்ன கோடு இருந்தா இது பெரிய கோடு. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, கடுகு விதை அளவு இருந்தாலும் ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின், அது ஒரு பாலைவனத்தில் கிடந்தாலும், பாலைவனத்துல கடுகு விதை எவ்வளவு சின்னது, அவ் ஃபீஸ் ஸமாவாத், வானங்களில் கடுகு விதை எவ்வளவு சின்னது. இந்த உலகத்தை விட பல மடங்கு பிரம்மாண்டமான நட்சத்திரம் கூட நமக்கு வானத்தில் இருக்கும்போது கடுகு விதை எவ்வளவு தெரியுது. கடுகு விதையே வானத்தில் இருந்தா அவ்வளவு சின்னது. அவ்வளவு சின்னதாக இருந்தாலும் யாத்தி பிஹல்லாஹ், மகன் அல்லாஹ் நாளை மறுவையில் அதையும் கொண்டு வந்து விசாரிப்பான். கவனம், இந்த பயம் காட்ட வேண்டும் பிள்ளைகளுக்கு. பாவத்தை அம்புட்டு சொல்லி கொடுக்கணும். மகா தப்பு, தொழுகையை விட்டுட்டீங்களா, அல்லாஹ் அக்பர்ங்களா, இப்படி செஞ்சுட்டீங்களா, ஐயையோ எங்கணும். அதே மாதிரி தான் நல்ல விஷயங்கள் நன்மை செஞ்சாலும் அல்ஹம்துலில்லாஹ் நாளை மறுமையில கொண்டு வந்துடுவான். நீங்க சின்னதா நினைக்கணும், முள்ளு தூக்கி போட்டாலும் அல்லாஹ் கொண்டு வந்துடுவான். ஒரு தூசியை நீங்க எடுத்து ஓரம் வைக்கினாலும் அல்லாஹ் கொண்டு வந்துடுவான். ஒரு சலாஞ்சனாலும் அந்த நன்மையை அல்லாஹ் தந்துடுவான். ஒரு புன்னகை செய்தாலும் அல்லாஹ் நன்மையை தந்துடுவான். நீங்க நல்லது பண்ணிக்கிறீங்கன்னு மோட்டிவேட் பண்ணுங்க, தப்பு நடந்தா எச்சரிக்கை பண்ணுங்க. ஐயோ அல்லாஹ் கொண்டு வந்துருவானே, என்ன பண்ண போறீங்க, தௌபா செய்யுங்க, தௌபா செய்யுங்க, அல்லாஹ் கிட்ட இஸ்திக்பார் செய்யுங்க, இஸ்திக்பார் செய்யுங்க. இந்த பிள்ளைகளுக்கு பயம் காட்ட வேண்டும். இந்த பிள்ளைகளுக்கு இந்த பாவத்தினுடைய பெரும் பங்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அப்ப பாவத்தை பெருசா நம்ம காட்டாதனாலதான் அந்த பாவம் அவனுக்கு சாதாரணமா போகுது.
மூக்கு நுனியில ஈ குந்தி போன மாதிரி இருக்குது, மூக்குல ஒரு ஈ குந்தின மாதிரி இருக்குது அவனுக்கு. ஒருத்தனை கொண்டு வரான், என்னப்பா என்ன நம்ம இது பாவிக்கிறையா அப்படின்னு கேட்டாரு. கொஞ்சம் ஐஸ் பாதிக்க இல்ல, அந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது, நோமலா கஞ்சா மட்டும் அப்படி. அவனுக்கு நோமலாம் கஞ்சா. பாவிப்பையில ஐஸ் பாவிக்காடான்னு கேட்டதுக்கு இல்ல 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 அந்த பெருசெல்லாம் நம்ம சும்மா கஞ்சா மட்டும் அப்படிங்க. அப்ப அவனுக்கு கஞ்சா நோமலா தெரியலன்னா எப்படி நம்ம பயிற்சி கொடுத்துருக்கிறோம், அவனுக்கு எவ்வளவு சிம்பிளா கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்ப பிள்ளைகளுக்கு முதல்ல பாவத்தை பெருசுபடுத்தி காட்டணும். ஐயோ இது தப்பு அப்படிங்கிற விஷயம் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டதான் பிள்ளைகளிடம் மாற்றம் பெறும். அத அல்லாஹ் தஆலா சூரத்துல் லுக்மான்ல எப்படி சொல்லி காட்டுறான் பாருங்க. ஏத்திபி அல்லாஹ் நாளை மறுமையில் அதை கொண்டு வருவான், விசாரிப்பான் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுறத நம்ம பார்க்கலாம். அடுத்த வசனத்தை பாருங்க. அல்லாஹ் தஆலா தொடர்ந்து என்ன சொல்றான்னு சொன்னா, யா புனை அக்மிஸ் ஸலா, மகனே தொழுகையை நிலைநாட்டு. பிள்ளைக்கு சொல்லணுமா, தொழுகையை நிலைநாட்டு, நீ தொழணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்ப நம்ம தொழுதா தானே பிள்ளை தொழும். ரெண்டாவது விஷயம், வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹா அனில் முன்கர், மகன் நன்மையே ஒன்று தீமையை தடுக்கணும். வஸ்பிர் அலா மா அஸாபக், உனக்கு பிரச்சனைன்னு வரும்போது பொறுமையை கடைபிடிக்கணும். நன்மையை ஏவினா பிரச்சனை வராது, தீமையை தடுத்தா தான் பிரச்சனை வரும். விளக்கிட்டா? நமக்கு பிரச்சனை எப்ப வரும் தெரியுமா? நம்ம ஊர்ல போய் எல்லாருக்கும் நல்லதை சொல்றோம், பள்ளிக்கு வாங்க தொழுவோம், இன்னைக்கு பயான் ஒன்று நடக்குது வாங்க, நாங்க இன்னைக்கு தொழுகிறோம், நீங்க வாங்க தொழுங்க, நோன்பு பிடிங்க, இதை சொன்னோன்னா மாஷா அல்லாஹ் அவர் நல்ல மௌலவி நல்லதுன்னு சொல்றாரு. ஆனா தாயத்து கட்டாதீங்கன்னு சொன்னா அடி விடும். தீமையை தடுத்து தான் பிரச்சனை. கபூர்ல இருக்கிறாக்கிட்ட போய் ஏன் பாப்பா கேட்கல, அல்லா கிட்ட கேளுங்கன்னு தீமையை தடுத்தா அம்பிடுந்தான் அவுலியாக்களை திட்டுகிறான். அப்ப தீமையை தடுக்கும் போது பிரச்சனை வரும். அப்ப திருக்குறா என்ன சொல்லுன்னு சொன்னா, வஸ்பிர் அலா மா அஸாபக், நன்மையேவு தீமையை தடு, தீமையை தடுத்தா பிரச்சனை வரும், பிரச்சனை வந்தா பொறுமையாயிரு. இன்னதாலிக்க மின் ஆஸ்மில் உமூர், அதுதான் ஒரு வீரச் செயல்ங்கிறாங்க. அதுதான் வீரச் செயல். பொறுமையா இரு, கஷ்டம் வரும், சோதனைகள் வரும் அப்படிங்கிறான். சரி, அதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றான்ல பாருங்க. தொழுகை நிலைநாட்டு நன்மையேவு தீமையை தடு. நன்மையேவு தீமையை தடுக்கிறது நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தான். ஒரு பிள்ளை வழி தவறாம இருக்கணுமாக இருந்தால், பிள்ளை தப்பு செய்யாம இருக்கணுமாக இருந்தால், அந்த பிள்ளைய நாங்க நம்முடைய கண்ணுக்குள்ள வச்சுக்கணும்னு சொன்னோம். நமக்குள்ள என்ன இருக்கலாமா? அவன் டியூஷனுக்கு போறலையா, ஸ்கூலுக்கு போறலையா, வேலைக்கு போறலையா, வெளியூர் போறலையா, கூட்டாளி மாரோட இருக்கிறது இல்லையா, கிரவுண்டுக்கு போறது இல்லையா, அப்பாரு பாதுகாப்பா, அப்ப பாதுகாக்க முடியும். அதுதான் நன்மையை தீமையை தடு என்று சொல்லணும். அவன் நன்மையை தீமையை தடுத்தால் அவனால அடுத்தவன் திருந்துறானே இல்லையோ, எவனாலும் இவன் கெட்டு போக மாட்டான். அதான் யதார்த்தமான ஒரு விஷயம். நன்மையே தீமையை தடுத்தா நம்ம பிள்ளை சேஃப். நம்மளை சுத்தி ஒரு பாதுகாப்பு வட்டம். எப்பவுமே நம்ம பிள்ளைக்கு நன்மையேவு தீமையை தடு, இந்த ரெண்டையும் சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். அவன் ஒரு ஹாஸ்டல்ல போயிட்டாங்களாம், அந்த ஹாஸ்டல் அவன் பள்ளிக்கு போகும்போது நன்மையேவும்ல தொழுது இல்லையா, வாங்க சொல்லிட்டு வாங்கன்னு கூட்டிட்டு போகணும். இதை சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைக்கு. மகன், உங்களோட இருக்கிறவனுக்கு நன்மை ஏவணும், உன்னோட இருக்கிறவன் தப்பு செஞ்சா சுட்டி காட்டணும். ஸ்டாப், என்னடா என்ன பண்றீங்க, இது சிகரெட் குடிக்கிறது ஹராம் இல்லையா, இது தப்பு, இது படம் பார்க்காதீங்க, இது கூடாது, அவதூறு பேசாதீங்க, இந்த விஷயத்தை பாவிக்காதீங்க, இது போதை, இது தப்பு, இது ஹராம் என்று நம்மளோட பிள்ளை சொல்லணும். நன்மையை செய்யும் போது நம்மளோட பிள்ளை அழைக்கணும், பள்ளிக்கு போவோம், தொழுவோம், குர்ஆன் ஓதுவோம், நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம பிள்ளை சொல்லணும். இதை செஞ்சா அடுத்தவனை பத்தி பிரச்சனை இல்லை, நம்மளோட பிள்ளை சேஃப். ஏனண்டா அந்த ரூம்ல அந்த கூட்டாளி ஒரு பாட்டி வைக்கிறதா இருந்தா அந்த பிள்ளைய நம்மளோட பிள்ளைய கூப்பிடவே மாட்டான். அவனா வாப்பா வேணாம் பயம் பண்ணுவான், அவனை உழுவும், நைஸா உழுவும். இப்ப நம்மளோட பிள்ளை சேஃப். ஷைத்தான் என்ன செய்வான்னு சொன்னா, பாவத்தை செய்யும் போது பல பேரை சேர்க்க சொல்லுவான். ஒருத்தன்ட்ட காசு இருக்குது, 500 ரூபாய் இருக்குது, இன்னைக்கு நல்ல ஒரு கிழங்கு டெஸ்ட் சாப்பிடுவோம், நல்ல ஒரு பாபிக்கு ஒன்று சாப்பிடுவோம், அவன் முடிவு பண்ண நைஸா கூட்டாளியை விட்டுட்டு தனியா போய் அடிப்பான். ஹலால தனியா தான் போய் செய்வான். ஆனா ஹராம் இருக்குதே, அதை தனியா செய்ய விட மாட்டான் ஷைத்தான். ஒரு சிகரெட் என்றாலும் 2 பேர் மாறி மாறி அடிக்கும். அவனுக்கு பாவம் செய்யணும்னா பல பேர் தேவைப்படும், பாட்டி தேவை, இன்னொரு ஆளை வச்சு தண்ணி அடிச்சப்ப அதுல டேஸ்ட். அப்ப இன்னொருத்தரை சேர்க்க சொல்லும்
இந்த ஷைத்தானுடைய சிந்தனையில் நம்முடைய பிள்ளை மாட்டிக்க கூடாதுன்னா நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும். அவன் ஆள் தேடுவான், ஆளை கூப்பிடுவோம், நம்மளை பார்ப்பான், இவன் வேணாம், சும்மாவே இவன் பயம் பண்றவன், இதுக்குள்ள இவனை வேற கூப்பிடலாமா? நன்மை ஏவி தீமையை தடுத்தால் நாம இப்ப நான் நினைச்சா ஒரு தியேட்டருக்கு படம் பார்க்க போனா நம்மளை இருக்கிறவனா விரட்டி விட்டுருவான். என்ன நீங்க வெளியே வாங்க பண்றோம். நம்மளே முடிவெடுத்தாலும் முடியாது. இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய நல்லது. நன்மை ஏவி தீமையை தடுத்தால் நம்மளே நினைச்சாலும் பாவம் செய்ய இந்த மக்கள் விட மாட்டாங்க. இதுதான் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. நன்மையை ஏவு, தீமையை தடு. அப்போது ஒரு பிரச்சனை வரும், அதில் பொறுமையாக இரு. ஏன் தீமையை தடுக்கும் போது அடிக்கத்தான் செய்வான், ஏசத்தான் செய்வான், கஷ்டப்படும், ஃப்ரெண்ட்ஷிப் துண்டாகும், மனசு உடையும். யாருமே என்கிட்ட பேசுறாங்கல்லவா பாவம்பா, பொறுமையாரு பொறுமையாரு. சோதனை வரும். சூரா முஹம்மது 31வது அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார், வலனபலுவன்னக்கும் ஹத்தா நஅலமல் முஜாஹிதீன மின்கும் வஸாபிரீன். உங்களை யார் தியாகி யார் பொறுமையாளி என்று பார்க்கும் வரைக்கும் நாங்கள் சோதிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். சூரத்துல் பக்ரா 155வது வசனம், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ فَبَشِّرِ الصَّابِرِينَ. உங்களை பயத்தால, பசியால, விளைச்சல் சேதத்தால, பொருளாதார சேதத்தால, உயிர் சேதத்தால சோதிப்போம். அப்ப பொறுமையா இருக்கிறவங்களுக்கு நபியே நன்மாராயணன் சொல்லி அந்த பொறுமையை பற்றி தான் இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர் என்ற 31வது அத்தியாயத்தினுடைய 16, 17வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், நிச்சயமாக பொறுமை என்பது வீரச் செயல். பொறுமையா இருக்கு. ஒரு பிரச்சனை வரும் தான், அந்த பிரச்சனையில் பொறுமையா இருக்கு. அப்ப பிள்ளைக்கு இதை சேர்த்து சொல்லிக் கொடுக்கணும். நன்மையை தீமையை தடு, கண்டிப்பா உனக்கு பிரச்சனை வரும், பொறுமையா இரு, இந்த பிள்ளை நல்லா வரும். இதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட இருந்து நமக்கு தரக்கூடிய ஒரு முன்மாதிரி வாசனங்கள். நீங்க எடுத்து பாருங்க. சூரத்துல் லுக்மான் 31வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனத்திலிருந்து அப்படியே பார்த்துக்கிட்டு வாங்க. இவ்வளவு அழகான விஷயத்தை அல்லாஹ் தஆலா தத்ரூபமாக சொல்லி காட்டுவான். நம்முடைய சமுதாயம் சீர்பெற வேண்டும் என்றால் முதல்ல பிள்ளைகளை மாற்றுவதற்கு பேரண்ட்ஸ் மாறணும். நாம நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கணும். நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பானா இல்லையா? நாளை மறுமையில விசாரிப்பான. குல்லுக்கும் ராஇ வ குல்லுக்கும் மஸ்ஊலின் அன் ரஅய்யதிஹி. நீங்க ஒவ்வொருவரும் கண்காணிப்பாளர்கள், உங்களுடைய கண்காணிப்பு பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படும் என்கிறான். அப்ப நம்ம யார்கிட்ட பழகுறோம், யார்கிட்ட சூழல் ரொம்ப பெரிய முக்கியம். அபூதாவுதுல வரக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, 4833வது ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் மர்உ அலா தீனி கலீலிஹி ஃபல்யன்துர் மன் யுகாலிலு. ஒரு மனிதன் தான் நெருங்கி பழகும் நண்பனின் கொள்கையில் இருப்பார். ஃபல்யன்துர் மன் யுகாலிலு, யாரோடு பழகிறான் என்று பார்த்து பழகட்டும் என்றாங்க. இதைத்தாங்க திருக்குறள் சொல்லுது. 81வது திருக்குறள் சொல்லுது, நிழல் நீரும் இன்னாத தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யும். நல்ல மதுரமான தண்ணி கூட நஞ்சானா தள்ளி வைக்கிறோம், நெருக்கமான உறவு தப்பென்றால் தள்ளி வை அப்படின்னு தானே திருக்குறள் சொல்லுது. அதான யதார்த்தம், அதுதானே. அப்ப நம்ம பிள்ளை யாரோட பழகிறான், எங்க போறாங்கிறத கண்காணிக்கக்கூடியவர்களாக நாங்க இருக்கோம். நாம சிசிடிவி கேமராவாக மாறும். பிள்ளை கிரவுண்டுக்கு போறாண்டா கூட ஒரு தடவை திடீர்னு கிளாஸ்ல போய் நிக்கி இருக்கணும், அவன் வாரானா. தூங்குற ரூம்ல போய் ஒருக்கா செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம போன் பண்ணி கொடுக்க தேவையில்லைங்க, ரோட்ல போறவன் போன் பண்ணி கொடுக்குறான். நம்ம பிள்ளை வீட்டுல இருந்து பேசிட்டு இருக்குது. இன்னைக்கு 12 மணி பிறகு 10 மணி பிறகு பொடியன் ரோட்ல பேசிட்டு இருக்காண்டா, ஆன்சர் பண்றது இன்னொரு பொடிச்சுதான். அது யார வீட்டுல இருக்குதுன்னு தெரியல. தலைவாணிக்கும் கேட்காம பேசிக்கு படுப்பாளர்கள், தாய் தகப்பனுக்கு எங்க கேட்க போகுது? இதுதாங்க இன்னைக்கு சீர்கட்டு போன சமுதாயமாக மாறுது. ஒருத்தர் வாராரு, ஒரு சின்ன போனை கொண்டு வந்து தாராரு, மகளை கூட்டிக்கு வந்து, அசராத் இது 8வது போனுங்கிறாரு. முதலாவது போன்லயே கையை உடைச்சிருக்கலாம் இல்லைன்னா, முதலாவது போன்லயே ஒட்டச்சிருந்தா கையை 8வது போன் வருமா? அந்த தாய் அப்படிய மனநிலை எப்படி இருக்கு? புள்ள வளரணும், புள்ள நல்லா படிக்கணும், புள்ள நல்லா வரணும் என்று எதிர்பார்த்து பார்த்து பார்த்து காத்திருந்த பெற்றோர்களுடைய கனவுல மண்ணாளி தூவக்கூடிய கேவலமான செயல் இந்த காதல் கலாச்சாரம். உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதுக்கு அடுத்தபடி உள்ள பெரும் பாவம் இந்த காதல் கலாச்சாரம். பெற்றோர்கள் செத்து போறாங்க. இந்த காதல் கலாச்சாரம் என்னென்று மனசு வந்துச்சு? ஒரு ஆளை ஒருத்தர் நேசிக்கிறது பார்த்து பழகி. ஆனா ஒரு பேரன், ஒரு தாய் தகப்பன் பிள்ளையை நேசிக்கிறது பார்க்காம பழகாம. வகுத்துல பிள்ளைண்டா என்ன பிள்ளைண்டே தெரியாது. ஆம்பளையா தெரியுமா, பொம்பளையா தெரியுமா, கருப்பு தெரியுமா, வெள்ளை தெரியுமா, சொத்தியா, கொவுடா, செவிடா, முடமா, நல்லதா, கெட்டதா, எதுவுமே தெரியாம நேசிச்சு உசுரை வச்சு, உசுரை பணையம் வச்சு செத்து பெத்து எடுத்து அந்த பிள்ளைய வளர்த்து தாய்ப்பால் ஊட்டி அப்படியே பருவ வயசை கொண்டு வந்து கனவு கண்டு அந்த பிள்ளையோட எதிர்காலத்துக்காக ஓடி உழைச்சி செத்து மாடா போன அந்த பெற்றோர்களை தூக்கி எறிஞ்சிட்டு எவங்கூடிய ஓடி போற ஒரு பெண்ணின் நல்லவள
விட்டுருவான் அல்லாஹ். இதை விட துரோகம் இருக்குமா உலகத்துல? இப்படி ஒரு பெண்ணை காதலிக்கிற ஆண் மகன் நல்லவனா இருப்பானா? லா நிக்காஹ இல்லா பிவலியின், ஒலி இல்லாம திருமணம் இல்ல. எத்தனை வயசானாலும் சரி, நீ மெத்த படிச்சாலும் சரி, ஒரு பெண்ணு நீ டாக்டர் ஆயிரு, உன் கல்யாணத்தை படிக்காத பட்டிக்காட்டு தகப்பன் நடத்தி வச்சத்தான் கல்யாணம், இல்லாட்டி அது விபச்சாரம். எத்தனை வயசானாலும் சரி. மேஜர் ஆயிட்டம் 18 வயசாயிட்டேங்கிற கதை இங்க கிடையாது இஸ்லாத்துல. பெண்ணு எப்பவுமே பெண்ணாத்தான் இருப்பா. எவ்வளவு ஏமாற்றப்படுறோம், எவ்வளவு அநாகரிகம் நடக்குது, எவ்வளவு கஷ்டம் நடக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கண்காணிப்பு செய்ய. அப்ப பிள்ளைகள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அனாச்சார கலாச்சாரம், இந்த காதல் கலாச்சாரம் எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் நடந்துகிட்டு. எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், ஸ்கூல்ல பேசிக்கிறாங்க, எல்லாருக்கும் லவ் இருக்கு, நமக்கு ஒரு லவ் இல்லை நடக்குது. எல்லாருக்கும் லவ், எல்லாருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட், எல்லாரும். அப்ப எதுக்கு இருக்காங்க பாப்பா உமா? பாப்பா உமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? அவங்க ஆளுக்கு ஒரு போன்ல இருக்காங்க. அவங்க ஆளுக்கு ஒரு போனும். அவருக்கு ஒருத்தர் சொல்றாரு, நான் 5 குரூப்புக்கு அட்மின். சொர்க்கம் கிடைச்சிருமா? இப்போ 2 பிள்ளையை பார்க்க முடியல, அவர் 5 குரூப்புக்கு அட்மின். முதல் பொண்டாட்டி பிள்ளைகளோட பேசிட்டு, வீட்டுல இருந்து உமா அப்பா கதைச்சிட்டு இருக்கும், பிள்ளைகளோட கதைக்கும். இதுல என்ன? தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் பிள்ளைகளோட நெருக்கமா, பிள்ளைகள் பாப்பா உமாவோட உங்களோட பிரச்சனையை கதைங்க. நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இந்த போனை தூக்கி வைங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆகப்பெரிய அனாச்சாரம் என்ன தெரியுமா? இந்த போனால நடக்கக்கூடிய அனாச்சாரம். எப்ப ஜூம் கிளாஸ் வந்துச்சு அப்பதான் நிறைய விஷயங்கள் கசியுது. ஜூம் கிளாஸ் வந்துட்டு போறதான் காதல் ஜூம் ஆன மினிமமா இருந்தது ஜூம் ஆயிடுச்சு. காதல் ஜூம் கிளாஸ் லேசிக்கு நடத்தி விட்டாங்க. கொரோனாவே வந்து பிடிச்சிருந்தாலும் கொஞ்சம் பேர் தான் செத்து இருப்போம். ஆனா போனை கொடுத்து நிறைய பேர் செத்து போனமா அலையில. எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஜூம் கிளாஸ் ஆரம்பிச்ச உடனே இந்த யூடியூப் சேனல்ல போட்டேன், அடுத்து வரும் ஆபத்து ஜூம் கிளாஸ் என்று வீடியோ போட்டேன். ஏன் போட்டேன் தெரியுமா? அந்த கொரோனா கிளாஸ் ஆரம்பிச்சு ஒரு 3 மாசத்துக்குள்ளேயே எனக்கிட்ட 14-15 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் ஒரு 4-5 பிள்ளைகளை கூட்டிக்கு வந்துட்டாங்க. தப்பு பண்ணிட்டாங்க சார், எல்லாம் நடந்துட்டு சார் என்று கண்ணீர் வடிக்கார், ரத்த கண்ணீர் வடிக்கார். ஒரு தகப்பனால் அதை தாங்க முடியுமா? ஒரு தாயால இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? வல்லாஹி நான் சொல்றேன். அதுக்கு பிறகுதான் நான் அந்த வீடியோ போட்டேன். நம்மளை போட்டு விமர்சிச்சாங்க, இவருக்கு கல்வியின் பொறுமதி தெரியுமா? ஆமா, எனக்கு கல்வியின் பொறுமதியும் தெரியும், கற்பின் பொறுமதியும் தெரியும். 3 கற்பு எவ்வளவு முக்கியமானது என்பது எனக்கு தெரியும். சாதாரண கடையில் விற்கிற சாமான நினைச்சிட்டீங்களா நீங்க? கற்ப யார் வேணுமென்றாலும் யாரோட வேணுமென்றாலும் இருந்துட்டு படிச்சுக்கிட்டு போகலாம்னு நினைக்கிறீங்களா? யாருக்கு தேவாது? நானும் மரியாதையோட இருக்கணும், ஒழுக்கத்தோட. நான் கல்விக்கு எதிரானவன் அல்ல, நானும் ஒரு டிகிரி ஹோல்டர் தான். அது கல்விக்கு எதிரில்ல. படிங்க, நல்லா படிங்க, ஆனா ஒழுக்கத்தோட படிங்க. படிங்க, டீனா டூனா ஆகக்கூடாது. நல்லா படிங்க. அத இந்த ஒழுக்கச்சீர்கேடுகள் வராம இருக்கிறதுக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்காணிக்கணும். கிளாஸுக்கு போனா போங்க, பிள்ளைகளோட போங்க, ஸ்கூலுக்கு போங்க, டீச்சர்ஸ்மாரோட பேசுங்க, பிள்ளை என்ன செய்யுதுன்றத கொஞ்சம் கவனிங்க, என்ன நிலையில இருக்குது நம்ம பிள்ளைங்கிறத கவனிங்க, வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணுங்க, பிள்ளைகளை புத்தக பேக்க ஆராய்ங்க. தப்பா இல்லை, தப்பு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக. எத்தனை பேரண்ட்ஸ் சார் மகன் ட்ரௌசரை கழுவ கோல இது இருந்துச்சு என்று கொண்டு வந்து தாராங்க, பார்த்தா போதை பொருள் இது இருந்துச்சு, கொண்டு வாங்க பையனை. எவ்வளவு நாளுடா பழக்கம், நல்ல வேலை ஆரம்பம், காப்பாற்ற முடியுது. ஆனா பழகிட்டா திருத்த முடியாது. பெத்த தாயை கொண்டுட்டு போவான், பழகிட்டாண்டா, இது தாய் தானண்டா, முடிஞ்சு போச்சு கதை. அப்ப எந்த அளவுக்கு இது செக் பண்ணதால, அந்த தாய் அந்த பையனை செக் பண்ணது, அந்த ட்ரௌசருக்கு கையை போட்டு கழுவும் போது என்ன இருக்குன்னு பார்த்ததுனால, அந்த பேக்கை செக் பண்ணதுனால பெண்கள் பாதிக்கிறாங்க. இன்னைக்கு பெண்கள் பாதிக்கிறாங்க. எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு சிந்திச்சு பாருங்க. ஆக இந்த அனாச்சாரங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய நடந்துகிட்டே இருக்கு. இந்த போன் பாவனை, இந்த போன் வந்ததுனால, இந்த போன்ல இன்டர்நெட் வந்ததுனால, இந்த இன்டர்நெட்ல அனாச்சாரங்கள் எல்லாம் கலாச்சாரமானதுனால சமூகம் கேள்விப்படாத விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல கேள்விப்படாத விஷயங்களே நடக்கிற அளவுக்கு போயாச்சு. எந்த அளவுக்கு போகுது?
என்கிட்ட போன ஒரு 20 நாளுக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சு 12 நாள் புருஷன் பொண்டாட்டி வந்துட்டாங்க. 1 மாசம் வெக்கேஷன்ல வந்தவன் கல்யாணம் முடிச்சு 1 மாசத்துல போகணும். ஏற்கனவே கல்யாணம் பேசினதுலேயே 10 நாள் போயிடுச்சு. இப்போ கல்யாணம் முடிச்சு 22 நாள் போயிடுச்சு. இன்னொரு கிழமையில நான் வெளியூர் போகணும். என்ன பிரச்சனை? கல்யாணம் முடிச்ச உடனே இப்போ வேணாங்கிறான். நீ பார்த்து தானே முடிச்ச? ஓ பார்த்து தான் முடிச்சு. உனக்கு பிடிச்சிருந்துச்சாம்மா? ஓ பிடிச்சிருந்துச்சு. நீ யாரையாவது லவ் பண்ணுறியா? இல்லை. அப்போ ஏன் வேணாம்? இல்லை எனக்கு வேணாம். நான் வச்சே சொல்கிறேன். கடைசியில் அந்த பெண்ணு சொன்னான், எனக்கு ஆண்கள்கிட்ட இன்ட்ரெஸ்ட் இல்லை, கல்யாணம் பண்ணுறவன் தான் ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேங்கிறான். எந்த நாட்டு கலாச்சாரம் இது? எங்கேருந்து வந்துச்சு? அல்லாஹ் ஒரு ஆணையும் பெண்ணையும் தானே படைச்சேங்கிறான். ஒரு ஆணையும் பெண்ணையும் தான் படைச்சேங்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் படைத்தான். அந்த 2 பேரிலிருந்து ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருக செய்த 3வது பாலினம் கிடையாது. நம்ம சொல்றோம் திருநங்கை திருநம்பிங்கிறோம். யாரு சொன்ன அப்படி இருக்குதுண்டு? அவனா பேரை வச்சுக்கிறான். அல்லாஹ் படைச்சது ஆண் அல்லது பெண் தான். அவன் மனது பழுதாக இருக்கிறான். இன்னைக்கு லெஸ்பியன் கே என்று மாறியாச்சு. சில ஆண்கள் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறான், அவனுக்கு ஆம்பளை இன்ட்ரெஸ்ட். சில பெண்கள் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு பெண்களை இன்ட்ரெஸ்ட். இதை சொல்லாட்டி யாரு சொல்றது? இதுக்கு என்ன காரணம்? வளமைகள், ரசனைகள். இதுதான் ஒரு ஆளை மாற்றுது. நம்ம ஆட்கள் என்ன செய்ய தெரியுமா? உள்ளதும் ஒரு பொம்பளை பிள்ளைண்டு ஆம்பளோட உடுப்பு போட்டு டோய் மகன் என்று சொல்லி அந்த இன்பத்தை அனுபவிக்கும். அந்த பிள்ளை மனசுல தான் ஒரு ஆண் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துடும். அவனால் ஆணை நேசிக்க முடியும். அந்த பெண்ணால் ஆணை நேசிக்க முடியாது, பெண்ணை தான் நேசிக்க முடியும். சில ஆண் பிள்ளைகளை சோடிச்சு பார்க்கிறது, பெண்ணாக்குறது, லிப்டிக் அடிச்சு முடி வளர்த்து காப்பு போட்டு இப்படி ஆண்கள் மாறி அனாச்சார கலாச்சாரத்தை கொண்டு வந்து விதைக்கும் போது நாங்கள் ஒரு விஷயத்தை சிந்திக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆணை போன்று வேஷமிடும் பெண்களுக்கும் பெண்களை போன்று வேஷமிடும் ஆண்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் என்று சொன்னார்களே. எப்படி செய்ய முடியும்? இன்னைக்கு வேஷம் போறாங்க. ஆணை போல பெண்ணு, பெண்ணை போல ஆணு போடுது. இவன் காதுல மின்னி போறான், முடிக்கு பூல்பு போட்டுட்டு இருக்கிறான். இதுதான் கலாச்சாரம் ஆகுது. ஒருத்தன் பொம்பளை மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு லிப்டிக் அடிச்சுக்கிட்டு பொம்பளையா அவன் ஊருக்குள்ள வாரான். அவனோட இருந்த செல்ஃபி எடுக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம். கேவலம் இல்லையா? எவ்வளவு பெரிய கேவலம்! அப்ப இந்த சமூக சீர்கேடுகள், இந்த லெஸ்பியன் கேங்கிற இந்த விஷயங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அங்கீகரித்ததில் எந்த ஒரு சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்ளாது. அவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயம். ஆணாக இருக்கணும், ஒரு பெண்ணு பெண்ணாக இருக்கணும். இந்த மோசமான செயலை செய்தவர்கள் யார்? லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்ன? நெருப்பு மழை பொழிந்தது, பூமி அவர்களை கவுட்டு கொட்டியது. அவ்வளவு மோசமான ஒரு செயல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபக்துல் ஃபாயில வல் மஃஊல். ஓரின சேர்க்கையாளர்கள் ஆணு பெண்ணு ஆறா இருந்தாலும் 2 பேரையும் வெட்டிடுங்க. இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சமூக கொடுமை அது சர்வசாதாரணமாக நடந்துகிட்டு இருக்கு. ஆக இந்த அனாச்சாரங்கள் நம்முடைய சமுதாயத்துக்குள் வரக்கூடாது. நம்ம கண்காணிப்பாளர்களாக மாறும். அடுத்தது போதை வஸ்து பாவனை. இந்த போதை வஸ்து பாவனை சமுதாயத்தை தலைவிரித்து ஆடுகிறது. இதை தடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ரஆ மின்குமுல் முன்கர ஃபல்யுகையிரு பியதிஹிங்கிறாங்க. உங்களை யார் பாவத்தை கண்ணால காண்றாரோ கையால தடுக்கணும். ஃபைல்லம் யஸ்ததி பிலிசானிஹி. அதுக்கு முடியாது போனால் நாவால தடுங்க. சொல்லுங்க, தப்புன்னு சொல்லுங்க. ஃபைல்லம் யஸ்ததி, அதுக்கு முடியாமல் போனால் இடத்தை விடுங்க. அந்த இடத்தை விட்டு நீங்க மாறிடுங்க. அந்த சூழல் வேணாம் உங்களுக்கு. விடுங்க, சேர்ந்துருக்காரு, அனுசரிக்காதீங்க. முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு மோசமான இந்த விஷயம். இந்த அனாச்சாரங்கள், போதை வஸ்து பாவனைகள் இன்னைக்கு அதிகரிக்கிறது என்றால் நாம கண்காணிக்கல. நம்ம ஊரை பார்க்கணும், நம்ம தெருவை பார்க்கணும், நம்ம பிள்ளைகளை பார்க்கணும், கண்காணிக்கணும். யாரோட பழகிறான், எங்க போறான், என்ன செய்யறான் பார்க்கணும். ஏன் இது நடக்குது காட்டி கொடுங்க. எல்லா ஊர்லயும் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லுங்க தப்பா இருக்குது, யாரெல்லாம் வந்து போறாங்க, ஏதோ மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. கண்காணிப்பாளர்கள் பார்த்துக்குவோம். தப்பு நடக்கக்கூடாது. நமக்கு இல்லையே, நம்மட பிள்ளை இல்லையே, இல்ல நம்ம ஊரு, நம்ம தெரு, நம்ம மக்கள் வளரும் இடம், நம்ம பிள்ளை போகும் ரோட்டு, இது தப்பு நடக்கக்கூடாது. சோ இந்த போதை வஸ்து பாவனைகள் இன்னைக்கு அதிகமாயிட்டு இருக்குது என்றால் நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தரும் பாதுகாத்து. இன்னைக்கு கிரவுண்டில் விளையாடுது ஒரு கூட்டம், ஓரமாக இருந்து தூள் அடிக்குது ஒரு கூட்டம்.
இன்றைக்கு ஓரம் சாரங்கள், கடற்கரைகள், அதுல பிள்ளைகள் உட்காரத்துக்கு இடங்கள், பாலடைஞ்ச வீடுகள், கட்டி வச்ச இடங்கள், ரூமுகள், இதெல்லாமே இதுக்கே பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நடக்குது. அதுல வெளிச்சம் போடுங்க, கண்காணிங்க, நீங்களே கூடறீங்க. நம்ம பிள்ளை ஏன் லேட் ஆகுதுங்கிறத பாருங்க. இன்னைக்கு 10 மணிக்கு பிறகு ரோட்ல நிக்கிறாரு, பிள்ளைய காணல. அவன் 10-11 மணிக்கு வரான், எங்கடா அவனு, என்ன இப்ப அப்படிங்க. அவனு வாப்பா வளர்க்கறான், வாப்பா அவன் வளர்க்கறான், ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. என்ன அப்படிங்க, கைய வைக்க முடியல, தெரியல. 119 பாப்பா 119 தெரியுமா அப்படிங்க. இங்கேயே நம்ம சாய்ந்த மரத்தில் அசரு தொழிலுக்கு உட்கார்ந்திருக்கிற ஒருத்தர், கல்முனை போலீஸ்ல இருந்து கோல் வருது, எங்க உங்களோட மகன் பள்ளிக்கு போயிருக்கு, பள்ளிக்கு போகலன்னு இருக்கார், வாங்க உங்களுக்கு விசாரணை இருக்கு. என்ன பாஞ்சுலேருந்து ஓடி போனா 10 வயசு பையன் பக்கத்தில் இருக்கான், ஓஎஸ்சிக்கு பக்கத்தில் 10 வயசு. அவனும் பாப்பாவும் அவனு தான் பள்ளிக்கு போனேன். இவர் பள்ளிக்கு போயிட்டு ஊட்ட வந்தா அவன் பள்ளிக்கு போயிட்டு போலீஸுக்கு போனேன். அவன் ரோட்டை சொல்லி கொடுத்திக்கானுங்களே, எப்படி அவனுக்கு ரூடு சொல்லி கொடுத்திக்கான 10 வயசுங்க. அவன் போய் சொல்லியா பாப்பா கடமை அடிக்காருங்க. போலீஸுக்கு தெரியும் என்னன்னு. அவன் சொல்லியா பாருங்க, சட்டம்னு வந்துட்டா நாங்க கண்காணிக்கணும், எங்க சட்டம் அது. அதுக்கு பிறகு வாரம் அங்கிருந்து ஒரு அதிகாரி வருவார், வீட்டில் வருவார். இவர்கிட்ட பிள்ளைக்கு ஏதாவது நடந்துச்சா, காயங்கள் இருக்கா, வாப்பா அடிச்சாங்களா ரிப்போர்ட் பண்ணுவாங்க. திரும்பவும் ஏதாவது பிரச்சனை வந்தா அந்த பிள்ளை சிறுவர் சீர்திருத்த பாடசாலைக்கு போய்த்துரும். உனக்கு வளர்க்க தெரியா, நாங்க வளர்க்குறோம் நாடு. இதுதான் நிலைமை, மிரட்டி வச்சிருக்கு. இப்படி இருந்த சமுதாயமா நம்ம எப்படி இருந்த ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தாங்க பெற்றோர்கள். பாப்பா கிட்ட பேச முடியாது, நடுங்கின சமுதாயம் நல்ல சமுதாயமா இருந்துச்சு. இப்ப என்ன அப்படின்னு கேட்கிறான், ஓய்ங்கிறான். திருந்துமா, திருந்தாதே. பாவத்துக்கு வருந்தல்லாட்டி அவன் திருந்த மாட்டான். வருந்தணும், வருந்த செய்யணும். நம்முடைய பிள்ளைகள் கவனிக்கப்பட வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் கண்காணிக்கப்பட வேண்டும். யார் எங்க போறா, என்ன நடக்குங்கிறத பிள்ளைகளை பாருங்க. இந்த போதை வஸ்து பாவனையிலிருந்து பிள்ளைகளை திருத்தணும். சரி, இப்ப தப்பாயிடுச்சு, நடந்துச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பாவிச்சுட்டான், என்ன செய்வது? ஹவுஸ் அரெஸ்ட் தான். முதல்ல நம்ம பிள்ளைகளை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சிருக்கணும், வெளியில விடக்கூடாது. இந்த பாவனையாளர்களை திருத்துறதுக்கு என்ன செய்யணும் என்றால், பாவிக்காம இருக்கணும், அவ்வளவுதான். ஒன்றுமில்லாம இருந்ததை பாவிச்சு பழக மூளைக்கு முடியுமாக இருந்தால் பாவிச்சவன் ஒன்றுமில்லாமல் வருவதற்கு முடியும். இந்த பாவனையால என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? மூளையில டோபமைன் ஹோமோன் அதிகமாகும். இந்த டோபமைன் ஹோமோன் அதிகமானால் அவருக்கு சிவியர் ஃபார்ம் ஆஃப் மென்டல் இல்னஸ் ஏற்படும். காதில் ஒரு ஆள் கதைக்கிற மாதிரி தெரியும், கண்ணுக்கு ஒரு ஆள் நிக்கிற மாதிரி தெரியும், பின்னால யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. கிரோண்டியஸ் டெலிஷன் வரும். கிரோண்டியஸ் டெலிஷன் என்றா அவர் நபி என்பார், அவருக்கு அல்லாட ஒகி வருதம்பார். நான் நினைச்சா இப்படி அவரை சந்திப்பேன், ஜனாதிபதியோட இப்ப பேசுவேன், அமெரிக்காவுக்கு இப்ப போவேன், இப்ப ஒரு 10 கோடி ப்ராஜெக்ட் ஒன்று வச்சிருக்கேன் நம்பர். இது கிரோண்டியஸ் டெலிஷன். இந்த பாவனையால ஏற்படக்கூடிய மாற்றம், அது இந்த ஹோமோன் இம்பேலன்ஸால ஏற்படும். அப்ப இப்படியே இந்த பிள்ளைகளுடைய மாற்றங்கள் வரும். ஆண்மை குறைவு ஏற்படும், பொருளாதாரத்தை சீரழிச்சிருவார், பெற்றோர்களுடைய பொறுமதி தெரியாது. அப்ப இவங்களை மாத்தி அமைக்கணுமா இல்லையா? என்ன செய்யணும்? முதல்ல இந்த ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ல போய் போட்டா என்ன நடக்கும்? அவங்க அடைச்சு வச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான், மருந்தெல்லாம் கொடுக்கறது இல்லைங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்டா, அந்த ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ல என்ன செய்யறாங்கன்னா, பாதிக்காம அவங்கள தடுத்து வைக்கிறாங்க, அவ்வளவுதான். வீட்டை வச்சுக்க மாட்டோமா? வைக்கலாமே. முதல்ல பிள்ளைகளை நம்ம வீட்டில் வைக்கணும். ஹவுஸ் அரெஸ்ட் வீட்டில் வைங்க, வெளியே போக கூடாதீங்க, யாரையும் சந்திக்க அனுமதிக்காதீங்க, யாரையும் போய் சந்திக்கிறதுக்கு இவருக்கும் அனுமதி கொடுக்காதீங்க. போனை தூக்கி வைங்க. அவர் சும்மா நம்ம கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கணும், அவ்வளோ கொடுக்கறத திண்டுக்கு இருக்கணும். ஒரு 2, 3, 4, 5 நாள் ஆகக்குள்ள அவன் பாப்பா மகள் பார்ப்பான். அப்பதான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும், குட்டிக்கணும், கடமையை சரியா செய்யணும். அதுக்கு அந்த கடைசி கட்டம் கொலை கூட பண்ண தயாராகுவார். கம்பியை வளைப்பான், கதவை உடைப்பான், ஜன்னலுக்கு இடிப்பான். அப்படியே வைங்க. அவன் துடிக்கிற துடியை பார்த்தா சில நேரம் பரிதாபம் வரும். அதுக்கு தான் ரீஹபிலிட்டேஷன் சென்டர். நீங்க செய்ய மாட்டீங்க, நீங்க செய்யணும். சாக மாட்டாங்கிறது மட்டும் உண்மை. பார்த்தா எப்படி இன்னும் செத்துருவான் போல இருக்கேன்னு காசை கொடுத்து அனுப்பிடுவோம். அப்படி இருக்காதீங்க, வைங்க. அந்த பொண்டை தாண்டணும், அந்த கத்தி துடிச்சு பேந்து நொறுங்கி நுறுசாயி அப்படியே ஒரு அமைதி வரும். அதுக்கு ஒரு வாரம் 10 நாள் ஆகும். அதுக்கு பிறகு அவருக்கு தாங்கக்கூடிய வலிமையை மூளை மெல்ல மெல்ல கொடுக்கும். அந்த ஹோமோன் பேலன்ஸுக்கு வேணும். அந்த நேரம்
அவனை வெளியில விடக்கூடாது. ஏன்னா அந்த தேவையும் தாகமும் இருக்கிறதுனால ஓடிடுவான். விடாதீங்க, அப்படியே வச்சுக்கணும். 3 மாசம், ஒரு 3 மாசம் உங்க கண்காணிப்பு கீழே வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அவரை ஒரு இடம் மாற்றம் செய்யுங்க. அந்த பழைய ஃப்ரெண்டு, பழைய தெரு, பழைய கிரவுண்டு இருக்கக்கூடாது. ஒரு இடமாற்றம் அல்லது கூடவே ஒரு கண்காணிப்பு பக்கத்திலே வச்சிருக்கிறார். அதுக்கு பிறகு அவருக்கு நட்போதனைகள், அவங்க பகுதி மௌலவியை சொன்னீங்க, நல்ல ஆசிரியர்கள்ட்ட கொடுங்க, ஃபேமிலியில் உள்ள பெரியவங்க புத்தி சொல்லுங்க, ஒரு கவுன்சிலர்கிட்ட போடுங்க, ஒரு புத்தி செல்லுங்க. இதை செஞ்சு செஞ்சு அதில் உள்ள கேடு பிரச்சனைகளை சொல்லிக் கொடுங்க. நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர பாருங்க. இப்படி ஒரு பிள்ளையை கண்காணித்தால் இந்த சமுதாயத்தில் பாவனையாளர்களை திரும்ப கொண்டு வர முடியும். அப்ப வீடு என்ன செய்யணும்? நல்ல ஒரு மாற்றத்துக்குள்ள வரணும். நம்ம வீடு நல்ல மாற்றத்துக்குள்ள வரணும். பெற்றோர் பிள்ளைகளை கவனிக்கணும். நம்ம ஓடுறோம் என்ன சொல்றோம் தர, குடும்பத்துக்காக ஓடுறோம்ங்கிறோம் தெரியல நமக்கு. நம்ம குடும்பத்தை விட்டுட்டு ஓடுறோம்ங்கிறது நமக்கு தெரியல. உழைச்ச காசை எப்ப செலவழிக்கிறோம்? கட்டில் வாங்குறோம், தூக்கத்தை விடுறோம். தூங்கணும், நம்ம குடும்பத்தோட இருக்கணும். அல்ல ரிசுக்கு கலக்கிறது, நமக்கு எளிய ரிசுக்கு வெறும் நம்ம அளவாக குடும்பத்தோட பிள்ளை குட்டிகளோட இருந்துக்கிட்டு தேடுவோம். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹூத் 6வது வசனத்துல சொல்றார், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிசுகுஹா. ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பை நான் எடுத்துட்டேங்கிறான். என்ன பிரச்சனை? இப்ப நம்ம அல்லாஹ் பொறுப்பெடுத்துட்டேங்கிறான். அதனால நம்ம பிள்ளைகளை கண்காணிக்கணும். நமக்கு எளிய ரிசுக்கு நமக்கு கிடைக்கும். நம்ம பிள்ளைகளை கண்காணிச்சுட்டு இருக்கணும். பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளணும். எங்க போறான், யாரோட பழகுறாங்கிறத பார்க்கணும். ஒழுக்கம் முக்கியம், ஈமான் முக்கியம், இஸ்லாம் முக்கியம், தக்வா முக்கியம், பள்ளிவாசல்கள், மார்க்கம், இறையச்சம் இது இருக்கணும். இது இருந்துதான் அடுத்தது. கபூர்ல கேள்வி கணக்கு டிப்ளமாவா டிகிரியா இல்ல தொழுதையா ஈமான் கொண்டையா அல்லாஹ்வுடைய தூதரை தெரியுமா, இதுதான் கபூர்ல கேள்வி. மாதா தக்கூடு வேதரஜலி அல்லதி புஇஸ ஃபீக்கும், உங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த மனிதரை பற்றி நீ என்ன சொல்றாய் என்று கபர்ல கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. முஸ்னத் தயாலிஸ், முஸ்னத் அஹ்மத், முஸ்னத் அபி இலா போன்ற கிரந்தங்கள்ல பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். அப்ப அதைத்தான் கேள்வி கணக்கு கேட்கப்படுது. அப்ப அதுக்கு பிள்ளைகளை தயாரிக்கணும். தொழுகை, ஈமான், இஸ்லாம் சித்தி கமரா இல்ல, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறாங்கிறத கொடுக்கணும். பிள்ளைகளை நாங்களும் கண்காணிக்கணும். பிள்ளைகளோட நெருக்கம் இருக்கணும். பிள்ளைகள் பார்த்து பழகும் அளவுக்கு பெற்றோர்கள் மாறணும். வீட்டில் இஸ்லாமிய சூழல், வீட்டில் தொழுகை, வீட்டில் அஜ்னபி மஹரமி உறவு பேணப்படுறது இருக்கணும். பிள்ளை யாரோட பழகுறான், எங்க போறான்ங்கிறத கண்காணிக்கணும். நமக்கிட்ட பாவங்கள்ல இருந்து விடுதலையாகக்கூடிய தன்மைகள் இருக்கணும். பாவம் என்றால் என்ன என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நன்மைகள் என்பதை மோட்டிவேட் பண்ணணும். அவங்கள தூண்டி விடணும். இதுக்கு இவ்வளவு பெரிய கூலி இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லணும். பிள்ளைகளோடு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இருந்தால் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கலாம். ஒரு நல்ல இளைஞர் சமுதாயத்தை இருக்கலாம். இந்த இளைஞர்கள் சமுதாயம் தான் நாளைய தூண்கள், நாளைய ஆட்சியாளர்கள், நம்முடைய சமுதாயத்தின் முள்ளந்தண்டு, முதுகெலும்பு. அவங்கள மாற்றணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமுதாய சீர்திருத்தத்தை செய்வதற்கு இளைஞர்களை தான் கூப்பிடுறாங்க. வீட்டிலேயே தொழுகிறாங்களே பள்ளிக்கு வராம, அவங்களுக்கு இளைஞர்களை ஒன்று சேர்த்து விறகுகளை சேர்த்து கொண்டு வீட்டோடு எரிக்கைய மனசு விரும்புதுங்கிறாங்க. எங்க போறாங்க? இளைஞர் தான் தேவைக்கிறாங்க. அப்ப இளைஞர்கள் இருந்து அதை செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அந்த இளைஞர்கள் சமுதாயத்தினுடைய கண்கள். அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.